पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्तसंभवम् अंडस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 8வது சாப்டர். நேற்று கிளாஸோட அது பூர்ணமா முடிச்சிருக்கோம். இந்த ஒரு கன்க்ளூஷன், ஒரு ஓவரால் வியூ ஒன்று பார்த்துட்டோம் அப்படின்னா நினைவுபடுத்திக்கிறது. ஆக்சுவலாக சம்மரின்னு சொல்ல முடியாது, இதை திரும்ப ஒரு நினைவுபடுத்திக்கிற ஒரு ஷார்ட்டாக ஒரு கிறிஸ்பியாக பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 2-3 கிளாஸில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மெமரிக்கு எல்லாம் ஒன்றா கொண்டு கூட்டி சொல்கிறதுன்னு சொல்லுவோம். இந்த கொண்டு கூட்டி சொன்னோம் அப்படின்னா ஈஸியாக கேட்சிங் நமக்கு மனசுக்கு நல்லா வரும். அதுக்காக இந்த அத்தியாயத்தோட சம்மரியை நம்ம பார்க்குறோம். 8வது அத்தியாயம் அக்ஷர பிரம்மயோகம். இந்த அக்ஷர பிரம்மயோகத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல கேள்வி பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். மொத்தம் நம்மளோட ஆர்டர் படி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 8 கேள்வியாக இதை பிரிச்சிருக்கேன். ஆனால் சங்கரர் பார்த்தீங்கன்னா அத்தியாயம் முடியும் போது 7 கேள்விகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்றும் தோஷம் இல்லை, 7ன்னு எடுத்துங்க இல்லை 8 எடுத்துங்க. ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஆனால் சங்கரர் 7 கேள்விகள் தான் சொல்றார். அர்ஜுனன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அர்ஜுன உவாச்ச கிம் தத் பிரம்ம கிமத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம அதிபூதம் ச கிம் ப்ரோக்தம் அதிதெய்வம் கிமுச்யதே. கிம் தத் பிரம்ம, ஒவ்வொரு கேள்வியா பாருங்க. எப்பவுமே பிரஷ்னவாச்சி அப்படின்னு நம்ம சொல்றது பார்த்தீங்கன்னா கிம் கிம் அப்படின்னா பிரஷ்னவாச்சகம், அது கேள்வி கேட்கிற வாச்சகம். அது கிம் கேன கதம் இதெல்லாம். இந்த கிம் தத் பிரம்ம அப்படின்றதுக்கு அர்த்தம் அந்த பிரம்மம் என்றால் என்ன. தத்து தத்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா பிரம்மத்தை குறிக்கிறது. அந்த பிரம்மம் என்றால் என்ன. 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா கிம் அத்தியாத்மம், அத்தியாத்மம் என்றால் என்ன. 3வது கேள்வி கிம் கர்ம, கர்மம் என்றால் என்ன. ஹே புருஷோத்தமன், ஹே புருஷோத்தமனே. அப்ப 3 கேள்வி முதல் லைன்லயே பார்த்தீங்கன்னா 3 கேள்வியை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பிரம்மம்னா என்ன, அத்தியாத்மம்னா என்ன, கர்மம்னா என்ன. அப்புறம் 4வது கேள்வி அதிபூத்தம் ச கிம் புரோக்தம், அதிபூத்தம் என்று எது சொல்லப்படுகிறது. அதிபூத்தம் ச கிம் புரோக்தம், அதிபூத்தம் என்று எது சொல்லப்படுகிறது. அதிதெய்வம் கிமுச்யதே, அதிதெய்வம் என்று எது சொல்லப்படுகிறது. கீழ் லைன்ல 2, செகண்ட் லைன்ல பார்த்தீங்கன்னா 2 கேள்வி. முதல் லைன்ல 3 கேள்வி, செகண்ட் லைன்ல 2 கேள்வி. மொத்தத்தை எடுத்துக்கிட்டோன்னா என்ன வந்துடும் அப்படின்னா பிரம்மம்னா என்ன, முதல் கேள்வி முடிஞ்சிச்சு. அப்புறம் கர்மம்னா என்ன, 2வது ஆக்கிருங்க. அதை இதுக்கு அந்நியமா கேட்கிற 3 கேள்வி என்னது, அத்தியாத்மம்னா என்ன, அதிபூத்தம்னா என்ன, அதிதெய்வத்தம்னா என்ன. 3 கேள்வி நமக்கு பிரசித்தமான. அத்தியாத்மம், அதிபூதம், அதிதெய்வம் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த 3ம் என்ன, கர்மம்னா என்ன, பிரம்மம்னா என்ன. இந்த கொஸ்டின் மட்டும் தான் இருக்கு. இதுக்கு பேர் நம்ம ஏற்கனவே சொல்றோம், என்னன்னு கேட்டா உத்தேசம் அப்படின்னு பேர். வெறும் கேள்வி மட்டும் கேட்கறது, என்ன கொஸ்டின் மட்டும் கேட்கறது. டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் பொதுவா சொல்ல போறேன். இது மட்டும் போதுமான. இந்த ஸ்லோகத்துல 5 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. அதியஜ்ஞ கதோ கதம் கோத்ர, அதியஜ்ஞ கதம் கோத்ர தேஹேஸ்மின் மதுசூதன, தேஹேஸ்மின் மதுசூதன பிரயாணகாலே ச கதம் ஞேயோசி நியதாத்மபிஹி, பிரயாணகாலே ச கதம்
ஞேயோசி நியதாத்மபிஹி. இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கேள்வி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதியஜ்ஞா கதம், எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்க்கிறது அதியஜ்ஞம். அந்த அதியஜ்ஞம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கதம், கதம்னா எந்த வித, கோன் இருக்குல்ல அதை எடுத்து போட்டுங்க. கோ அதியஜ்ஞா, அதியஜ்ஞமா யார் இருக்கார், அதியஜ்ஞமா யார் இருக்கார். கோ அத்திர தேகேஸ்மின் மதுசூதன, ஹே மதுசூதன, அவர் எப்படி வந்து பாத்தீங்கன்னா கதம் தேகே அஸ்மின் தேகே, இந்த தேகத்துல எந்த விதமா அந்த அதியஜ்ஞமானது இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரயாண காலேச்ச கதம் ஞேயோசி, மரண காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நீ எவ்வாறு அறியத்தக்கவனாய் இருக்கின்றாய். நியதாத்மபிகி, மனதையும் இந்திரியங்களையும் கண்ட்ரோல் செய்தவர்களால், கட்டுப்படுத்தியவர்களால். நியதாத்மபிகி அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணவங்க, நல்ல யோக அபியாசத்தினால கண்ட்ரோல் பண்ணவர்களால் நீ எந்த விதமாக நினைக்கப்படுகின்றவனாய் நீ இருக்கின்றாய் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். மொத்தம் இந்த இதுல எத்தனை கேள்வி வந்துருது? கோ அதியஜ்ஞக ஒரு கொஸ்டின், ரெண்டாவது கதம் அஸ்மின் தேகே, எந்த விதமா இந்த தேகத்துல இருக்கிற 2 கேள்வி. அது அப்புறம் பிரயாண காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கதம் ஞேயோசி, எந்த விதமா நீ அறியத்தக்கவனாய் இருக்கிறாய். 3, அப்ப 8 ஆயிடுதா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிம் பிரயோகம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இந்த இதுலயே கதம்ன்றதும் பிரஷ்னவாச்சகம், கோன்றதும் பிரஷ்னவாச்சகம், திரும்ப 2வது லைன்ல கதம்ன்றதும் பிரஷ்னவாச்சகம். அப்போ இந்த 2 ஸ்லோகங்கள்ல 8 முறை வந்து பாத்தீங்கன்னா அந்த கேள்வி கேட்கறதுக்கான வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால 8 கேள்வி நம்ம எடுத்துக்கலாம். இந்த 2 கேள்வியை வந்து ஒன்னா ஆக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும்? ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்குல்ல அதியஜ்ஞா கதம் கோ அத்திர தேகேஸ்மின் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை ஒன்னா ஆக்கிட்டீங்க அப்படின்னா 7 கேள்வி வந்துடும். 7 கேள்வி 8 கேள்வியில டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆயிடுச்சா? இப்ப இந்த கேள்வி கேட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா பகவான் உவாச்ச, ஸ்ரீ பகவான் உவாச்ச, பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் பகவான். ஸ்ரீ பகவான் உவாச்ச அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோத்யாத்மமுச்யதே பூதபாவோத்பவகரஹ பூதபாவோத்பவகரஹ விசர்கः கர்ம சஞ்ஞிதः விசர்கः கர்ம சஞ்ஞிதः. ஸ்ரீ பகவான் உவாச்ச அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோத்யாத்மமுச்யதே பூதபாவோத்பவகரஹ விசர்கः கர்ம சஞ்ஞிதः. ரொம்ப முக்கியமானது இந்த 7 கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 இல்லைன்னா 8 இந்த கேள்விகளுக்கு நிர்ணயம் பண்ணிக்கிறது அவசியம். லாஸ்ட் ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் முடிக்கும் போது நேற்று பாடத்துல பார்த்துருக்கோம். இந்த 7 கேள்விகளை வந்து பாத்தீங்கன்னா நிர்தாரணம் பண்ணிக்கிட்டு, நல்லா நிச்சயம் பண்ணிக்கிட்டு, நிர்தாரி அவதாரியனா மனசுக்குள்ளார நல்லா கொண்டுட்டு வந்துடணும். இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு மனசுல தெளிவு வந்துடணும். அதுக்கப்புறம் அனுஷ்டானம் பண்ணணும். அப்படி யோகி வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்ணி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலான பிரகிருஷ்டமான பரமஸ்தானத்தை வந்து பாத்தீங்கன்னா பரம் ஸ்தானம் உபைத்தி சாத்தியம் அப்படின்னு லாஸ்ட் ஸ்லோகத்துல இருக்கிறது. இந்த மொத்த அத்தியாயமும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 7 கொஸ்டின் 8 கொஸ்டின்ல தான் இருக்கு. இதுக்கான ஆன்சரை நல்ல முறையில தெரிஞ்சுக்கிட்டு நம்ம யாத்திரை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவன யாத்திரை நல்லபடியா போகணும். நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மாவை வந்து பாத்தீங்கன்னா அந்த கைவல்ய பதம் நம்ம சொல்றோம். எங்க ஒரு ஸ்டேஜ் போறோம். இங்கேயே ஜீவன் முக்தி அடையாதவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த அத்தியாயம் கிரமமுக்தியை சொல்லுது. பரமபதத்தை அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டேஜ் போயிட்டு பிரம்மலோகத்துக்கு போய் அங்க ஞானத்தை அடைஞ்சு மோட்சம் அடைகிறது. இந்த 8 கேள்விகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொன்னா ஆச்சாரியார் சொல்றார். அக்ஷரம் பிரம்ம பரமம். முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டது? கிம் தத்து பிரம்ம அப்படின்னு கேட்டிருக்கு. பிரம்மம் என்றால் என்ன? பிரம்மம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கும் போதே அக்ஷரம் பிரம்ம பரமம், பரமம் அக்ஷரம் பிரம்ம மாத்தி போட்டுக்கணும். பரம அக்ஷரம் அப்படின்றது எது இருக்கோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுது. அக்ஷரம்னா என்னது அப்படின்னா க்ஷரம் அப்படின்னா நாசத்தை அடையக்கூடியது.
எதெல்லாம் இந்த உலகத்துல நாசத்தை அடையக்கூடியதோ அதற்கு வேறானது அக்ஷரம். அப்ப என்ன அர்த்தம்? நாசம் அடையாதது, 3 காலத்திலும் நாசம் அடையாமல் இருப்பது எதுவோ அதுக்கு பேர் தான் அக்ஷரம் அப்படின்னு பேர். நக்ஷரதி இது அக்ஷரம். நாசம் இல்லாதது, தேய்வில்லாதது, ஒன்னும் ஆகாது, அப்படியே இருக்கும். அப்படிப்பட்ட தத்துவம் தான் பாத்தீங்கன்னா பரமம் பிரம்ம அப்படின்னு சொல்லக்கூடியது. சுவாமி அக்ஷரம்ன்றதுக்கு ஓங்காரத்துக்கும் அக்ஷரம் இருக்கே, அது இல்ல. ஓங்காரம்ன்றது பாத்தீங்கன்னா பிரதீக மாதிரி ஒரு ஆலம்பனம், அதுக்கும் பேர் அக்ஷரம் தான். ஆனா என்ன பேரு அப்படின்னா சப்த பிரம்மம்னு பேரு. சப்த பிரம்மம். இங்க நம்ம சொல்லக்கூடிய அக்ஷர பிரம்மம்ன்றது அர்த்தம், வஸ்து. அது அப்ப பாத்தீங்கன்னா வஸ்துவதான் இங்க அக்ஷர பிரம்மம்னு சொல்லப்படுகின்றது. சச்சிதானந்தம், சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்ம. தைத்திரியம் சொல்லுது சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்ம. சச்சித்த ஆனந்த சுரூபமா எது இருக்கோ, வஸ்துவா இருக்கோ, அதுதான் பிரம்ம. அப்ப அதுக்கான பேரு அதுதான் ஓங்காரம். அதுவும் அக்ஷரம் சொல்லப்படுது. ஆனா பரமம்ன்ற வார்த்தை அதுல இருக்காது. எது பரமம்னா வஸ்துதான் மேலானது. பரமம் அப்படின்ற சப்தம் அங்க அட்ஜெக்டிவ் கொடுக்குது. அதே நேரத்துல அக்ஷரம் ஓங்காரத்துக்கு சொல்லும் போது என்ன பண்ணாது, பரமம்ன்ற சப்தம் இருக்காது. அப்போ இதான் வித்தியாசம். பரமம் பிரம்ம ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த அக்ஷரம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா அத்தியாத்மம்னா என்னன்னு ரெண்டாவது கேள்வி கேட்டிருந்தோம். கிம் அத்தியாத்மம் அப்படின்னு. அத்தியாத்மம்னா என்ன சுவாமி அப்படின்னா ஆத்மனி அதிகிருத்திய இது அத்தியாத்மம் அப்படின்னு சொல்லுவோம். தன்னை ஆதாரமா வச்சுக்கிட்டுன்னு அர்த்தம். தன்னைனா நம்ம எதை எடுப்போம் அப்படின்னா மனசு, தேகம். இந்த மனசையும் தேகத்தையும் ஆதாரமா கொண்டிருக்கிறதுக்கு பேரு அத்தியாத்மம் அப்படின்னு பேரு. அத்தியாத்மம்னா இந்த தேகத்தையும் மனதையும் ஆதாரமா கொண்டிருக்கிறது அத்தியாத்மம். இப்ப கேள்வி கேட்குது அத்தியாத்மம்னா என்ன அப்படின்னு கேட்கும் போது ஆச்சாரியார் பதில் சொல்றார், ஸ்வபாவோ அத்தியாத்மம் உச்சியதே. ஸ்வபாவம்னா பிரம்மத்தோட சுவாவம். பிரம்மத்தோட சுவாவத்துக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா அத்தியாத்மம் என்று சொல்லப்படுகிறது. என்ன சுவாமி பிரம்மத்தோட சுவாவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்லையும் அந்த பிரம்மம் எப்படி இருக்குன்னா ஜீவரூபத்துல பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் பாத்தீங்கன்னா சொல்கின்றது. இந்த இந்த அத்தியாத்மம்ன்றதுக்கு அர்த்தம் தான் இப்ப நம்ம ஞானத்தோட பிரக்கிரியால ஈடுபட்டிருக்கோம், ஞான விசாரத்துல ஈடுபட்டிருக்கோம். முக்கியமானது இந்த அத்தியாத்ம வித்யான்னு பேரு. இந்த வித்யாக்கு பேரு என்ன பேரு? அத்தியாத்ம சாஸ்திரம், அத்தியாத்ம வித்யா அப்படின்னு பேரு. அப்ப நம்ம விசாரம் பண்றது அத்தியாத்மத்தை விசாரம் பண்றோம்னா அந்த பரமாத்மா என்னவா இருக்கார் அப்படின்னா இந்த தேகத்துல அவர் இருக்கார், அதான் அவரோட சுபாவம் அப்படின்னு சொல்லுது. சாமி எப்படி சாமி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா அப்பப்ப கொஞ்சம் பிரம்மசூத்திரத்தை மெதுவா உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே வரேன். பிரம்மசூத்திரத்துல பாத்தீங்கன்னா 1-2-11 போட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு முக்கியமான அதிகரணம் இருக்கு. குஹா பிரவிஷ்டாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம் இருக்கு, ஒரு டாபிக். அதிகரணம்னா டாபிக்னு அர்த்தம். குஹா பிரவிஷ்டாதிகரணம் அப்படின்னு இருக்கு. குஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஈஸ்வரன் அந்த பிரம்மத்தை பாத்தீங்கன்னா என்ன சுவாமி, எங்க சுவாமி அறியறது, அவரோட சுபாவம் என்ன, அவர் எங்க அறியறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரம்மம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹிருதய குகைக்குள்ளார, ஹிருதயத்துல பாத்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி, ஒரு கேவ் மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கல்பனா பண்ணப்பட்டிருக்கு, சாஸ்திரம் பண்ணுது. அந்த ஹிருதய குகைக்குள்ளார பாத்தீங்கன்னா அந்த பிரம்மம் பிரவேசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப அதோட சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிற உலகத்துல இருக்கிற சகல ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் உள்ளுக்குள்ளார பிரவேசம் பண்ணி இருக்கிறது தான் அந்த பிரம்மத்தோட சுபாவம். அதுதான் அத்தியாத்மம் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு இருக்கு. அந்த குஹா பிரவிஷ்டாதிகரணத்துல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொட்டேஷன் ஆச்சாரியார் கொடுக்கிறார். ரிதம் பிபந்தௌ சுகிருதஸ்ய லோகே குஹாம் பிரவிஷ்டௌ பரமே பரார்த்தே சாயா தபௌ பிரம்மவிதோ வதந்தி பஞ்சாக்னயோ ஏச்ச திரிநாச்சிகேதாக. ஒரு அருமையான கொட்டேஷன் பாத்தீங்கன்னா 1-3-1 கட்டோபனிஷத்துல இருக்கிற மந்திரம் பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்தை சர்ச்சைக்கு எடுத்திருக்கு. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிதம் பிரபந்தௌ சுகிருதஸ்ய லோகே,
இந்த ஹிருதயத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா குகாம் பிரவிஷ்ட பரமே பரார்த்தே 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள புகுந்து இருக்காங்கப்பா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க. 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிருதயத்துக்குள்ளார 2 பேர் புகுந்து இருக்காங்க, பிரவேசம் பண்ணியிருக்காங்க. எதுக்குப்பா அப்படின்னா கர்ம பலனை போகம் பண்றதுக்காக. நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், ஏன் நம்ம பிறந்தோம்? கர்ம பலனை போகம் பண்றதுக்காக தான் பிறந்திருக்கோம். இந்த தேகம் நமக்கு எதுக்காக கிடைச்சிருக்கு? கர்ம பலனை போகம் பண்றதுக்கு, சுகதுக்கத்தை போகம் பண்றதுக்கு தான் கிடைச்சிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் உள்ள பிரவேசம் பண்ணிருக்காங்க. ஏன் 2 பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறார், ஒருத்தர் அனுபவிக்கிறார். நீங்களும் நானும் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸா இருந்துகிட்டு என்ன பண்றோம்? அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பூரண பிரகாசம், இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஷேடோ. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்து சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா சாயா ஆதபோ அப்படின்னு. சாயான்றதுக்கு அர்த்தம் நிழல். நம்ம எல்லாம் நிழலா இருக்கும், ஷேடோவா இருக்கும். ஒரிஜினலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகாசமா பகவான் இருக்கார். அப்ப பிரம்மம் எப்படி பிரவேசம் பண்ணிருக்குன்னா பூரண பிரகாசமா உள்ள பிரவேசம் பண்ணிருக்கு. அந்த பிரம்மத்தோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா புத்தி, மனசு, இந்திரியங்கள் எல்லாம் நிழலா வந்து பாத்தீங்கன்னா ஷேடோவா ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள பிரவேசம் பண்ணிருக்காங்கன்னு பிரம்மத்தை அறிந்தவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு வந்து இருக்கு. இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேருக்கு சந்தேகம் வருதான், பிரம்மம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா சுவாமி அப்படின்னு. இந்த உபாசனம் எதுக்காக அப்படின்னு நாம் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, உபாசனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப 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 நான் இதை கொண்டுட்டு வந்துகிட்டே இருப்பேன். சாதாரணமா ஒரு ஆளை போய் கேட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா, உள்ள யாருப்பா இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? தேகத்துல யாரு இருக்கான்னு என்ன கேட்டா என்ன சொல்லுவாங்க? நான் தான் இருக்கேன், எனக்கு அந்நியமா வேற யாரு இருக்கா? ஆனா சாஸ்திரம் சொல்லுது 2 பேர் இருக்காங்க பாப்பா. அஜித்யோ எனக்கு தெரியவே தெரியாது, இவ்வளவு நாள் 2 பேர் இருக்காங்களா? ஆமா. அந்த 2 பேர்த்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமாத்மாவும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளதா இருக்காரு. தெரியலையா ஜி? இப்ப தெரியலையா? அப்ப நான் உனக்கு சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாவத்தை கிரியேட் பண்றதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 ஒரு உபாசனைன்றத வந்து வைக்க ஆரம்பிச்சு. உபாசனை வச்சு உள்ளுக்குள்ளாரையே என்னை அறியக்கூடியவனா அந்தர்யாமியா ஒருத்தன் இருக்கான். எப்படி இருக்கான் சுவாமி அப்படின்னு கேட்கும் போது, அனஷ்ணன் அன்யோ அபிச்சாகசீதி மந்திரம் சொல்லுது. முண்டக்கத்துலயும் இதே மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா நிழலும், இங்க கட்டோபனிஷத்துல சொல்லுது நிழலும் வெளிச்சத்தையும் போல உள்ள புகுந்து இருக்காங்க. ஒரிஜினலும் உள்ளதா இருக்கு, டூப்ளிகேட்டும் உள்ளதா இருக்கு. நம்ம எல்லாம் டூப்ளிகேட், சைனா மேக். ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயேதான் இருக்கு. இந்த 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா நிழலும் வெளிச்சமும் போல அப்படின்னு. இதே வந்து பாத்தீங்கன்னா முண்டக்கத்துல சொல்லுது வந்து பாத்தீங்கன்னா துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமான விருட்சம் பரிஷஸ்வஜாதே தயோர் அந்ய பிப்பலம் சுவாதுவத்தி அனஷ்ணன்யோ அபிச்சாகசீதி அப்படின்னு 3-1-3-1-1 முண்டக்க உபனிஷத்தோட மந்திரம். அது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா 2 கிளி உள்ள புகுந்து இருக்குன்னு சொல்லுது. 2 கிளி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள புகுந்து இருக்கு. 2ஆ சாமி? எனக்கு ஒன்னும் தெரியல சாமி. 1 தானே சாமி நான் இருக்கேன் அப்படின்னா, இல்லப்பா 2 இருக்கு. அந்த 2 கிளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2மே சமான விருட்சம், ஒரே விருட்சத்துல இந்த தேகத்துல ஒரே இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச்ல ஒரே கிளையில, ஹிருதயம்ன்ற கிளையில, புத்தின்ற கிளையில இந்த 2ம் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே உட்கார்ந்து இருக்கு. அதுல 1 வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தயோர் அந்நிய பிப்பலம் சுவாதுவத்தி. இதுல ஒரு கிளி இருக்குல்ல, டூப்ளிகேட், சைனா மேக், நம்ம தான். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா அந்த ஜீவன் சொல்றது என்ன பண்ணுது அப்படின்னா இருக்கிற அந்த கர்ம பலன்களை எல்லாத்தையும் போகம் பண்ணிக்கிட்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கு. சுகம் வந்தா சந்தோஷப்படுது, துக்கம் வரும்போது துள்ளி குதிச்சுக்கிட்டு ஐயோ ஐயோன்னு கத்தி கதறிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி சதா காலமும் இந்த ஜீவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? சுக துக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஒரு கிளி. இன்னொரு கிளி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அனஷ்ணன் அன்யோ அபிச்சாகசீதி. இன்னொரு கிளி வந்து பாத்தீங்கன்னா எதையுமே சாப்பிடாம அது பாட்டுக்கு பேசாம பார்த்துக்கிட்டே இருக்கு. திரஷ்டாவா பிரகாசமா பார்த்துக்கிட்டே இருக்கு.
அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் பேரு, அதுதான் பரமாத்மான்னு பேரு, அதுதான் நம்ம பிரம்ம தத்துவம்னு சொல்றோம். அதுக்கு பேர் தான் அந்தர்யாமி அப்படின்னு பேரு. அது எப்படி சுவாமி நுழைஞ்சது அப்படின்னா, தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராவிஷத்து, அதுதான் எல்லாத்தையும் படைச்சது, எல்லாத்துக்குள்ளாரையும் உள்ள எப்படி நுழைஞ்சிருக்கு அப்படின்னா, அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய, இந்த தேகத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஜீவபாவத்துல அந்த பரமாத்மா தான் என்ன பண்ணிருக்கார், அந்த பிரம்மம் தான் ஜீவபாவத்துல உள்ள பிரவேசம் பண்ணிருக்கு, நாம ரூபமா வெளிப்பட்டு இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிரகாசமா இருக்கு. அகம் அகம் அகம்னு ஒவ்வொரு ஜீவராசியும் தான் 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 சொல்றானே, அந்த தானா அந்த பிரம்மம் பிரவேசம் பண்ணிருக்கு. அதுக்கு பேர் தான் அத்தியாத்மம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குஹா பிரவிஷ்டாதிகரணம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா நல்லா வந்து பாத்தீங்கன்னா 2 சூத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல இருக்கு. அதுல சொல்லுது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த இந்த இதுல உள்ள புகுந்திருக்கே, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எது வந்து பாத்தீங்கன்னா குஹா பிரவிஷ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு, இந்த சரீரத்தை குகைன்னு எடுக்கிறதா, இந்த எதை மனச குகைன்னு எடுக்கிறதா, எதை எடுக்கணும் அப்படின்னா ஹிருதய குஹா அப்படின்னு பேர். எல்லா இடத்துலயும் மந்திரங்கள் ஹிருதயத்தை தான் சொல்லுகின்றன. நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஹிருதயத்தை பத்தின அவேர்னஸ் உண்டு பண்றதுக்காக ட்ரை பண்றேன். ஏன்னா உபாசனை எங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த ஹிருதயத்தில் ஆரம்பிக்கணும். அந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா, சுத்த சைத்தன்யம் உள்ளுக்குள்ளார அந்தர்யாமியா வெறும் பிரகாச ரூபத்துல இருக்கு. அது கூட மாயா சேரும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பேர் என்ன பேர் வந்துருது, ஈஸ்வரன் அப்படின்னு சஞ்ஞா வந்துருது, அதுக்கு பேர் கிடைச்சது. இந்த 2ம் சேர்ந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா அது பிராண தத்துவமா ஒரே ஒரு தத்துவமா ஆயிடுது. அப்போ ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்த சைத்தன்யம் பிரம்மம்னு பேரு, பரம பிரம்மம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அது என்னவா இருக்குன்னு யாராவது கேட்டா என்ன சொல்லணும், நானா உள்ள இருக்கு. சுத்த சைத்தன்யம் உள்ளுக்குள்ளார நானா இருக்கு. அது மாயையோடு சேரும் போது அதுக்கு பேரு என்ன பேரு, ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. அது எப்படி அதுல இருந்து முதல்ல உண்டானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2ம் சேர்ந்தோன என்னாச்சு, பிராண தத்துவம் உண்டாச்சு. இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிடிக்க முடியறது, எதை பிடிக்க முடியும் சுவாமினா, சுத்த நிர்குண நிராகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால பிடிக்க முடியாது. இந்த வெறும் நான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட் இல்லை. நான் அதான் பிரம்மம். அப்ப அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால பிடிக்க முடியல. நிர்குண நிராகாரம். நம்மளுடைய அபியாசம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனாதி காலத்துல இருந்து நம்மளோட அபியாசம் எல்லாமே இந்த புத்தி மனசு இந்திரியங்கள் எல்லாம் எதையாவது ஒண்ணு நாம ரூபத்தையே கிரகணம் பண்ணியே தான் இந்த புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு இந்திரியங்களுக்கு எல்லாம் பழக்கம் இருக்கு, பழக்க தோஷம் அபியாசம் பண்ணி வச்சிருக்கோம் அனந்த கோட்டி ஜென்மங்களா. இப்ப கொஞ்சம் வேதாந்தம் கேட்க ஆரம்பிக்கும் போது தெரியுது, பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா நானா இருக்கு அப்படின்னும் போது நானுக்கு என்ன ஃபார்ம் இருக்கு, நானுக்கு எந்த ஃபார்மும் இல்லை. நான் எல்லா ஜீவராசியும் நான் சொல்லுது. அப்ப அந்த நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உள்ள வெளியில சொல்லும் போது நான் சொல்றோம், ஆனா உள்ளுக்குள்ளார அது வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரமா ஸ்புரண மாத்திரமா தான் இருக்கு, வெறும் பிரகாச சுரூபமா இருக்கு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இதா இருக்கு. அதை பிடிக்க முடியல சாமி. அப்ப பிடிக்க முடியலையா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கூட மாயா சேர்ந்தோன்னே அதுக்கு ஒரு ஃபார்ம் கிடைச்சிருது, என்னது, பிராணன். பிராணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணன் ஈஸியா பிடிக்க முடியும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆலம்பனம். அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு, அந்த சுத்த சைத்தன்யத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல அது நானா இருக்கும்போது அந்தர்யாமி அப்படின்னு பேர். இந்த குஹா பிரவிஷ்டாதிகரணம் மாதிரியே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தர்யாமி அதிகரணம்னு ஒரு அதிகரணம் இருக்கு. அதிகரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமி அதிகரணம்னே அந்த குஹா பிரவிஷ்டாதிகரணத்துக்கு அடுத்த அதிகரணமே என்னது அப்படின்னு கேட்டா அந்தர்யாமி அதிகரணம்னு பேரு. 1, 2, 18 1, 2, 11 1, 2, 18 2 மந்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா 2 சூத்திரங்களை பிரம்மசூத்திரத்துல இருக்கிறத யாருக்காவது இது இருந்துச்சுன்னா இப்ப நம்ம வித்யா பிரசாத் சம்பத்ஜி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு உடனே எடுத்து என்ன போட்டுடுறாங்க, யூடியூப்ல இருந்து ஏதோ வெப்சைட்ல இருந்து எடுத்து கட் பண்ணி போட்டுறாங்க. உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன்ல 2 நாளா, எடுத்து பாத்தீங்கன்னா மீனிங் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அற்புதமா ஒரு நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். இந்த அந்தர்யாமி அதிகரணம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள பகவான் புகுந்து இருக்காரே அவருக்கு பேர் தான் அந்தர்யாமி. எப்படி புகுந்து இருக்கார், நானா புகுந்து இருக்கார், நானா புகுந்து இருக்கார்.
புகுந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நம்ம மனசுல வந்து பாத்தீங்கன்னா தேடுதல் நின்று போகணும். முதல்ல தேடுதல் நின்று போகணும். பிரம்மம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய ஹிருதயத்துல நான் நான் நானா இருக்கிறது தான் அதோட சுபாவம். வெறும் பிரகாசமா இருக்கிறது. இது சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில தேடுதல், பிரம்மம்னா எங்கேயோ ஆகாசத்துல வானவெளியில எங்கேயோ இருக்கு அப்படின்னு தேடாதீங்க. சரி, அதை அறிய முடியல சுவாமி அப்படின்னா உடனே என்ன பண்ணுங்கன்னா மாயையோடு சேரும் போது அது என்ன ஆயிடுது அப்படின்னா சூத்திராத்மாவா பிராணனா ஆகுது. அதுக்கு பேர் என்ன பேர் சுவாமி அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறோம். பிராணன், சமஷ்டி பிராணன். அந்த சமஷ்டி பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா சமஷ்டி புத்தியா சமஷ்டி மனசா பரிணமிக்குது. அப்ப சமஷ்டி புத்தி, சமஷ்டி பிராணன், சமஷ்டி மனசு, இந்த மூணும் சேர்ந்த கலவைக்கு பேர் தான் ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேர். நம்ம அடைய வேண்டியது அந்த சகுண பிரம்மத்தை தான் அடைய போறோம். ஹிரண்ய கர்ப்பருக்கு என்ன பேர் அப்படின்னா சகுண பிரம்மம் அப்படின்னு பேர். அப்ப சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம்னு பேரு. இங்க நமக்கு வந்து பரமம் பிரம்மம்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா நிர்குண பிரம்மம். அது உள்ளுக்குள்ளார நானா இருக்கு, வெறும் உணர்வா இருக்கு. அதை அறிய முடியாது, பிடிக்கிற சாமர்த்தியம் நமக்கு இல்லை. அப்ப சாமர்த்தியம் வர்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சகுணத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை ஹிரண்ய கர்ப்பரை நம்ம என்ன பண்ண போறோம், உபாசனை பண்ண போறோம். பிராணன் தெரியுமா உங்களுக்கு உள்ள? ஆமா தெரியுது சார், அதுதான் ஈஸ்வரன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம், பிடிக்க முடியும். ஆலம்பன விஷயமா இருக்கிறது, பிடிக்கிறதுக்கு ஒரு பிடிமானம் கிடைக்கும் நமக்கு. ஆயிடுச்சா? அப்போ சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம்னு ரெண்டு எடுத்துக்கணும். ரெண்டுமே எங்க இருக்கு? இந்த ஹிருதயத்துல தான் இருக்கு. இதுக்கப்புறம் ரெண்டாவது கேள்வி முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மூணாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்கு, கிம் கர்ம அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கு. கிம் கர்ம அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மம்னா என்ன சுவாமி அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா பூத்த பாவ உத்பவ கரோ விசர்க கர்ம சங்கீதா. பூத்த பாவக அப்படின்னா எதெல்லாம் எந்த உண்டானதெல்லாம் இருக்கு இருக்கு இருக்குன்னு நம்ம இங்க சொல்றோமோ, இந்த இருக்கு இருக்குன்னு சொல்ற வஸ்துக்களோட எல்லா வஸ்துக்களோட உத்பவம் பண்ணக்கூடியது எதுவோ, இதை எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணக்கூடியது எதுவோ அந்த யஜ்ஞத்துக்கு பேர் தான் கர்மம் என்று சொல்லப்படுகிறது. கர்மம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யஜ்ஞம் தான் கர்மம். அந்த யஜ்ஞத்திலிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உண்டான பூதங்கள், இந்த மொத்த கிரியேஷனும் யஜ்ஞத்திலிருந்து உண்டானது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா முடிக்குது. அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், எங்க இருந்து சுவாமி இதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4வது அத்தியாயத்துல பகவத்கீதையில 4வது அத்தியாயத்துல 24 இருந்து 30 ஸ்லோகம் வரைக்கும் 12 விதமான யஜ்ஞங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 12 விதமான யஜ்ஞங்கள். யஜ்ஞம்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா எஜ பூஜாயாம் தாத்து, பூஜையாய் நம்ம எதை பண்றோமோ அந்த கர்மங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யஜ்ஞம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த யஜ்ஞத்துல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற சர்வ ஜீவர்களும் சர்வ வஸ்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகின்றன. பூத்த பாவ உத்பவகரோ, பூத்தத்தோட இருப்புத்தன்மையோடு இருக்கிற பூத்தங்கள் எதெல்லாம் இருக்குன்னு சொல்றோமோ அது எல்லாத்தையும் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விசர்கன்றதுக்கு அர்த்தம் யஜ்ஞத்துல ஆகுதி கொடுக்கிறமே ஸ்வாஹா அப்படின்னு. யஜ்ஞம் எங்க நடக்குது? இப்ப என்னோட சுவாசம் யஜ்ஞம், நான் பண்றது எல்லாமே சாப்பிட்றது யஜ்ஞம். இந்த மொத்த லோக்கமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த கர்மம் எல்லாம் பண்றோமோ அந்த கர்மம் எல்லாம் யஜ்ஞ ரூபம் தான். எல்லாமே ஸ்ரத்தையோடு தான் பண்றாங்க. ஸ்ரத்தையோட பண்ணுனா அது யஜ்ஞமா ஆயிடுது. அந்த யஜ்ஞத்துக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மம்னு பேர். அந்த கர்மத்தில இருந்து தான் இது எல்லாம் உண்டாயிற்று அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க 3வதுக்கான பதில் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு, அப்பப்போ நான் கொஞ்சம் நிறைய விஷயங்களும் சொல்றேன். நான் இந்த அத்தியாயத்தை நீங்க ஆரம்பத்துல இருந்து கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாவே தெரிஞ்சிடும் ரிப்பீட் பண்ணும்போது. நான் இப்போ சொல்லும் போது கொஞ்சம் நிறைய இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு கொஞ்சம் உங்களுக்கு புரிதல் அதிகப்படுத்துறதுக்காக. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அதிகரணம் பிரம்மசூத்திரத்துல இருக்கு. 2வது அத்தியாயம் 2:1:34 பிரம்மசூத்திரம் எழுதிங்க. நம்பர் எழுதிக்கிறது எதுக்கு அப்படின்னா ரெஃபரன்ஸ் வந்து
நிறைய பேருக்கு கிடைக்காம தவிப்பாங்க. இது நாங்கெல்லாம் முக்கியமா நினைப்போம். அந்த ரெஃபரன்ஸ் கிடைச்சது அப்படின்னா நல்லா இருக்கும், மனனம் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அந்த 2:1:12 வந்து பாத்தீங்கன்னா வைஷம்ய நைர்கிருண்யாதிகரணம் அப்படின்னு பேர். அதுக்கு பேர். பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன கேள்வி வருது அப்படின்னா, இந்த கிரியேட் பண்ணது யாருப்பா அப்படின்னு கேட்டா, பகவான் தானே கிரியேட் பண்ணார். நம்ம எல்லாம் சொல்றோம் பரமாத்மா தானே இந்த எல்லாத்தையும் கிரியேட் பண்ணார் அப்படின்னும் போது அவர் மேல என்ன தோஷம் வரும் அப்படின்னா, இந்த ஜகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருப்பா காரணம் அப்படின்னு கேட்கும் போது, இங்க நம்ம இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றோம், பூத்த பவ உத்பவகரக, பூத்த பவோத்பவகரக அப்படின்னு இருக்கு. இந்த பூத்தங்களை எல்லாத்தையும் உற்பத்தி செய்தது எதுவோ அந்த யஜ்யத்துக்கு பேர் தான் கருமம்னு பேர் வந்திருக்கு. எனக்கு கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, பகவான் தானே இங்க கிரியேட் பண்ணாரு, கர்மம் கிரியேட் பண்ணுச்சா இல்ல வந்து பாத்தீங்கன்னா பகவான் கிரியேட் பண்ணாரா? ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுக்குள்ளார ஒரு பிரஷ்ன பீஜத்தை போடுறேன், கேள்வி கேட்கணும். கர்மம் பண்ணுச்சா இது எல்லாத்தையும் இல்ல ஈஸ்வரன் படைச்சாரா அப்படின்னு கேள்வி வரும்போது ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா சங்கர பாஷ்யம் வைஷம்ய நைர்கிருண்யே ந சாபேக்ஷத்வாத் ததாகி தர்ஷயதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அது சூத்திரம் 2:1:34 சூத்திரத்தோட நம்பர். அதுல சொல்றார், புனஸ்ச ஜகத் ஜன்மாதி ஹேத்துத்வம் ஈஸ்வரஸ்ய ஆக்ஷிப்யதே. இந்த ஜகத்தை உண்டு பண்ணது யாரு சுவாமி அப்படின்னா, ஜகத்தினவே எல்லாம் உண்டான வஸ்துக்கள் தானே. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதையாவது சார்ந்து இருக்காரா? ஸ்தானு நிகனன நியாயேன பிரதிஜாத்தஸ்ய அர்த்தஸ்ய திருடீகரணாய. ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா சொல்றாரு. நமக்கு நிறைய பேருக்கு வந்து ஞானம் கிடைச்சிருக்கும். அந்த ஞானத்தை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஆட்டி அசைச்சு ஸ்தூணா நிகனன நியாயம்னு பேரு மனனம் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும், பகவான் படைச்சாரா கர்மம் படைச்சுதா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். அப்ப கேள்வி வர்றதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா திருடீகரணம் பண்ணிக்கிறதுக்காக, ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்காக ஒரு விசாரத்தை ஆச்சாரியார் அங்க ஆரம்பிக்கிறார். ந ஈஸ்வரோ ஜெகதக காரணம் உபபத்தியதே. முதல் கொஸ்டின்க்கு பூர்வபக்ஷி சொல்றான், இந்த ஜெகத்துக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனா இருக்க முடியாது. அற்புதமானது இல்ல? ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, குத்தக ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைஷம்ய நைர்கிருண்ய பிரசங்காத். என்ன தோஷம் வரும் அப்படின்னா, ஈஸ்வரன் படைச்சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன தோஷம் வரும் அப்படின்னா, மகா பாபி, கருணையே இல்லாதவர். நம்ம பகவான் என்ன சொல்லிட்டு இருக்கோம், கருணாமூர்த்தின்றோம்ல. நம்ம எல்லாரும் அப்படித்தானே சொல்றோம் கருணாமூர்த்தின்னு. ரோட்ல இறங்கி பாருங்க, என்ன ஜீவராசிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு. குரங்கு வெளியில சண்டை போட்டுட்டு இருக்கு, சர்வைவல்காக தான். எங்க போனீங்கன்னாலும் சர்வைவல்காக அவ்வளோ கஷ்டங்கள். எல்லா ஜீவராசிக்கும் பிறக்கும் போதே போலியோ அட்டாக்கோட வருது. பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா கண்ணு இல்லாம, காது இல்லாம, மூக்கு இல்லாம. என்ன மனுஷன் இருந்தாலும் கேள்வி வருது. ஈஸ்வரனா இருந்தாலும் அந்த தூக்கி போடுங்க, சிலையெல்லாம் தூக்கி கண்ணாம்பண்ணு தூக்கி போடுங்க, செருப்பு மாலையை போடுங்க, கரெக்டு செருப்பு மாலையை போடுங்க, பூ மாலையை போட்டு அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணி அர்ச்சனை ஆராதனை எல்லாம் பண்ணிக்கிட்டு, இந்த மனுஷன் மட்டும் ஒழுங்கா கிரியேட் பண்ணியிருந்தானே எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த கிரியேட் பண்ணவர் பகவான்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் தெரியுங்களா? கருணையே இல்லாத கிரியேஷன். நைஷ்கிருண்ய அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ரொம்ப மோசமான பெர்சன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, கருணையே இல்லாதவர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரசங்கம் உண்டாகிவிடும். அதனால என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, கிம் கஷ்டித் அத்தியந்த சுகபாஜக கரோதி தேவாதீன். இப்ப கேள்வி வருது, யாராவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிம்ஸ்வித் கிஞ்சித் அத்தியந்த துக்கபாஜக பஸ்வாதீன் எப்படி படைக்கிறார் தெரியுங்களா பகவானு? கஷ்டித் அத்தியந்த சுகபாஜக கரோதி தேவாதீன். இந்த பகவான் வந்து பாத்தீங்கன்னா உதைக்கணும் அந்த பகவானை. ஏன் அப்படின்னா, சுகிகளா வந்து பாத்தீங்கன்னா தேவர்களை வந்து பாத்தீங்கன்னா மகா சுகிகளா படைச்சு வச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கஷ்டித் காஞ்சித்து அத்தியந்த துக்கபாஜக பஸ்வாதீன். வெளியில பாத்தீங்கன்னா இந்த நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, நாய் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ ஜீவராசிகள் கஷ்டப்படுற மாதிரி படைச்சிருக்க. அதுக்கப்புறம் நம்மள மாதிரி காஞ்சித்து மத்தியம போகபாஜோ மனுஷியாதீன்.
நம்மள மாதிரி இருக்கிற மத்திய போகபாஜியா இருக்கக்கூடிய நம்மள மாதிரி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா புண்ணியமும் பாப்பமும் கலந்து இருக்கிற நம்ம மனுஷங்க சுகத்தையும் துக்கத்தையும் மாத்தி மாத்தி அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இத்தேவம் விஷமாம் சிருஷ்டிம் நிர்மாணஸ்ய ஈஸ்வரஸ்ய, இந்த மாதிரி விஷமமான சிருஷ்டி ஒரு பகவான் பண்றாரு அப்படின்னா ஒரு ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா சமமா படைக்க வேண்டியதுன்னு எல்லாத்தையும் இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு தோணும். அதுக்காக தான் இந்த பிரகரணத்தை நான் இப்ப எடுக்கிறேன். எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் படைக்கும் போதே எல்லாத்தையும் ஈக்குவலா படைச்சிட்டாருன்னா சுகமா படைச்சிட்டாருன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்த கேள்வியில நம்ம லௌகிகத்துல சாதாரணமா கேட்கிற கேள்விகள் அது அப்படியே கேட்கிறார் பகவான். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா பிருத்தக்கு ஜனசிய ஏவ ராகத்வேஷ உபபத்தேக, எப்படி மற்ற ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க ஒவ்வொருத்தரையும் ராகத்வேஷத்தோட நம்ம இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரிதான் இந்த பகவானும் கூட எப்படி இருக்காரு அப்படின்னா ராகத்வேஷத்தை உடையவர். ராகத்வேஷத்தோட என்ன பண்றார், தேவர்களை சுகமாவும் மனுஷங்களை சுகதுக்கத்தோடு கலந்தும் அனிமல்ஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப துக்கியாகவும் படைத்து விட்டார். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ருதி ஸ்மிருதி அவதாரித்த சொச்சத்வாதி ஈஸ்வர ஸ்வபாவ விலோபக பிரசஜ்யத. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிராக்டிக்கலா பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கு. ஆனா ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள் எல்லாம் சொல்லுது கருணாமூர்த்தி, அவருடைய வந்து சொச்சந்த கரணம், அவர் இஷ்டப்பட்டபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும், இஷ்டப்பட்டபடி வந்து பாத்தீங்கன்னா சொச்சந்தத்வ ஈஸ்வர சுவாபாவிக விலோபக பிரசஜ்யத்தை. சொச்சந்தகன்னா என்ன அர்த்தம், இஷ்டப்பட்டபடி அவர் படைக்க முடியுமா? அப்ப கேள்வி வருது, இஷ்டப்பட்டபடி இந்த கிரியேஷனை ஒன்னால படைக்க முடியும்னா சங்கல்ப சத்திய சங்கல்பகன் நேற்று வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பார்த்துருக்கோம். நினைச்ச மாத்திரத்துல நினைச்ச மாதிரி ஒன்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பகவான் எதுக்காக இந்த மாதிரி விஷம அவஸ்தையோட இந்த ஜீவராசிகள்லாம் பலவிதமா படைச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தருக்கு மரணத்தை கொடுக்கிறார், எல்லா நேற்று சொன்னோம்ல ருத்ர ரூபத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மரணத்தை கொடுக்கிறார். நம்ம இப்போ ராமச்சந்திர வாசு பாடத்துக்கு வந்துட்டு இருக்கவர் நேற்று நைட்டு அவங்களோட மதனின்லா வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா துக்கம் தானே எல்லாத்துக்கும். ஏங்க இது மாதிரி படைக்கணும், மரணத்தை வைக்கணும், பரப்பை வைக்கணும், எல்லாத்துக்கும் ரோகத்தை கொடுக்கணும், கஷ்டத்தை கொடுக்கணும்? எனக்கு பிடிக்கலைங்க, எனக்கு இந்த ஈஸ்வரனே பிடிக்கல. ஏன் இப்ப தூக்கி போட்டுருங்க, எல்லா சிலையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. சுருதி வந்து பாத்தீங்கன்னா பொய் சொல்லுது. அவர் வந்து பாத்தீங்கன்னா சொச்சந்த கரணமா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நினைச்சதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனே பண்ணுவார். நினைச்சதெல்லாம் ஒழுங்கா பண்ண வேண்டியதுதான், ஒழுங்கா படைக்க வேண்டியது தானே சுவாமி. ஏன் இப்படி இப்ப என்ன படைச்சிருக்க, ஏன் என்ன அஜ்ஞானியா படைச்சிருக்க, பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஞானியா படைச்சிருக்க, எல்லாத்தையும் ஞானியா ஆக்கியிருக்கலாம்ல. நாங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிரம்மசூத்திரத்தை எல்லாம் படிச்சு இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் உன்னால முடியும் அப்படின்னா நேரம் எல்லாத்தையும் ஞானியா வந்து பாத்தீங்கன்னா பண்ண வேண்டியது தானே. அதனால என்ன தெரியுது அப்படின்னா ஸ்ருதி ஸ்மிருதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சொச்சந்தத்துவ ஈஸ்வர சுவாபாவிக விலோபக பிரசஜ்யத்தை. அப்ப இந்த கிரியேஷனை பார்க்கும்போது தெரியுது வந்து பாத்தீங்கன்னா அவர் நினைச்சதெல்லாம் பண்ண முடியாது போல இருக்கு, அவர் சர்வஜர் சர்வசக்திமான்லாம் இல்ல போல இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உண்டாகிவிடும். ததா ததா கலஜனைரபி ஜுகுப்சிதம். இதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கெட்ட மனிதர்கள், கீழான மனிதர்கள்னால வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்ணப்படுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறுக்கத்தக்கவராக இருக்கிறார். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈத்திஸ்ட் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மாதிரிதான் எடுத்துக்கிட்டு இருக்கான். சிற்ப மாலை எல்லாம் பகவானுக்கு போட்டான் அப்படின்னா அவ்வளவு வெறுப்புல போட்டிருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து என்ன இருந்திருக்கும், ஏன் பகவான் இப்படி படைச்சார் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட ஜனங்கள், சம்ஸ்காரம் இல்லாத ஜனங்கள் என்ன பண்றாங்க, இது மாதிரிதான் துவேஷம் பண்றாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நைர்கிருண்யத்துவம் அக்ரூரத்துவம், நைர்கிண்யம் அதிக்ரூரத்துவம். அதிக்ரூரத்துவம் ரொம்ப கொடுமையானவங்க. ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க தெரியும், ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயோ சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், எவ்வளோ கஷ்டம். வயசானவங்களை கொஞ்சம் நம்மளாம் விட்டுருங்க, இந்த வயசானவங்களையும் இந்த குழந்தைங்களையும் ஒருத்தன் கொடுமைப்படுத்துறான் அப்படின்னா அவனை வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன பனிஷ் பண்றது? அதிக்ரூரமான ஆள், இந்த உலகத்திலேயே அதிக்ரூரமான ஆள் யார் அப்படின்னா ஒரே ஒரு பெர்சன் தான், அந்த கிரியேட்டர் பகவான் மட்டும்தான். அப்படின்னு துக்க யோக விதானாத். ஏன் அப்படின்னா நமக்கு எல்லாத்தையும் துக்கத்தோடு வந்து பாத்தீங்கன்னா என்னது படைக்கிற. அதனால சர்வ பிரஜா உபசம்ஹாராத் பிரசஜ்யத்தை,
மரணத்தையும் கொடுக்குறாருல, கடைசியில மரண துக்கத்தை கொடுக்குறாருல. அப்ப அந்தால போயிட்டு நீங்க செருப்பு மாலை போடாம இந்த பூ மாலையா போடுவீங்க அவருக்கு? அபிஷேக ஆராதனை மண்ணாங்கட்டி. எனக்கு மரணத்தை கொடுக்கிறவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். துக்கத்தை கொடுக்கிறவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்றோம். இந்த சிருஷ்டியை விஷமமா படைச்சிட்டார், மோசமான ஆள் அவர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விஷயம் சம்பவிக்கும். நம்ம மனசுக்குள்ளாரியே அப்பப்போ என்ன பண்ணும். நான் ஏன் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன் அப்படின்னா, நம்ம கஷ்டப்படும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், பிளேம் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். ஒன்று ஒய்ஃப் வந்து அப்ராணியா இருப்பாங்க, ஒய்ஃபை பிளேம் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, பிளேம் பண்ணுவோம். இல்லை சொசைட்டியை பிளேம் பண்ணுவோம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒன்றுமே முடியலன்னா ஈஸ்வரன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கோபமாக வரும். ஏன் என்னை இப்படி படைச்சிட்டாரு அப்படின்னு. இந்த பிளேம் பண்ணுறது வந்து கடைசியில் மொத்தமாக எங்கே போய் முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்வரனில் போய் பிளேம் பண்ணுறது முடியுது. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லுது, வைஷம்ய நைஷ்கிருண்ய நேஸ்வரஸ்ய பிரசஜ்யத்தை. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதிகுரூரமான தன்மை, கருணையே இல்லாத தன்மை அப்படின்னு இதாகும் போது மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, கஸ்மாத் சாபேக்ஷத்வாத். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டா அவர் படைக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிஹி நிரபேட்சக கேவலக ஈஸ்வரோ. ஈஸ்வரன் வந்து சுதந்திரமா இந்த உலகத்தை படைச்சாருன்னு வச்சுங்களேன். ரொம்ப சுதந்திரமா இருந்துகிட்டு இந்த உலகத்தை வந்து எதையும் எதிர்பார்க்காமல் இந்த உலகத்தை வந்து கேவல ஈஸ்வரோ விஷமாம் சிருஷ்டிம் நிர்மிமீதே. எதிகி இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா அவர் சுதந்திரமா இருந்துகிட்டு உலகத்தை படைச்சார் அப்படின்னா, சியாதாம் ஏதவ் தோஷம். இந்த ரெண்டு தோஷங்களும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சம்பவிக்கும். வைஷம்யம் விதவிதமா ஒவ்வொருத்தரையும் படைக்கிறது. அதுக்கப்புறம் நைஷ்கிருண்யம், ரெண்டு தோஷம் சம்பவிக்கும். வைஷம்யம்னா என்ன அர்த்தம், சமமா படைக்காத தன்மை. இன்னொன்னு நைஷ்கிருண்யம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கருணையே இல்லாத தன்மை. இந்த ரெண்டு தன்மைகள் அவர் சுதந்திரமா இந்த உலகத்தை படைச்சாருன்னா பாப்பின்னு நம்ம திட்டலாம் அவரை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நது நிரபேக்ஷஸ்ய நிர்மாத்ருத்வம் அஸ்தி. பகவான் வந்து இந்த உலகத்தை எதையும் சாராமல் படைப்பதில்லை. மனசு நல்லா புரிஞ்சுங்க. பகவான் இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டா படைக்கல. இப்ப நான் சொல்றேன்ல, நான் சந்தோஷமா இருந்தா நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா கையில பணம் நிறைய வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன், சில்லறையை மாற்றுவேன், நிறைய தானம் பண்றது தான். 10 ரூபாய் 20 ரூபாய் எல்லாம் தானம் பண்ணுவேன். அப்புறம் மனசு வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா கையில இருக்கிறதுல எடுத்து கொடுக்குறது. யார் வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா 100 200 500 சில சமயம் 500 எடுத்து கொடுத்துறது. யோசிக்கிறதுலாம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஏன் தெரியுங்களா? நான் சந்தோஷமா இருக்கிறதுனால. மனசு சந்தோஷமா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கோ வெளிப்பாடு எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்குமா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் சந்தோஷமா இருக்குன்னா ஆனந்த ஸ்வரூபம். அப்ப ஆனந்த ஸ்வரூபமா ஒருத்தர் இருந்துகிட்டு இந்த உலகத்தை படைச்சிருந்தா இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும்? ஆனந்தமா தானே இருந்திருக்கும். வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஒரு ஆனந்தமா இருக்காங்க அப்படின்னா அப்போ அதோட வெளிப்பாடு எப்படி இருக்கும்? ஆனந்தமா தானே இருக்கும். மனைவி ஆனந்தமா இருக்காங்க, நல்ல டிஷ் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஹஸ்பண்ட் ஆனந்தமா இருக்கார், நல்ல நல்ல புடவை இதெல்லாம் வாங்கி கொடுப்பார். குழந்தைங்களுக்கு நல்ல நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவார். பைக் ஒன்று வாங்கி கொடுப்பார், கார் ஒன்று வாங்கி கொடுப்பார். இது மாதிரிலாம் நடக்கும். அப்போ யாரெல்லாம் ஆனந்தமா இருந்துகிட்டு ஒரு காரியத்தை பண்றாங்களோ அவங்களுடைய வெளிப்பாடு ஆனந்தமா தான் இருக்கணும். அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டா ஆனந்த சுரூபமா இருந்துகிட்டு பண்ணியிருந்தாருன்னா இந்த ஜெகத் எப்படி இருந்திருக்கும்? ஒரே ஆனந்த சுரூபமா இருந்திருக்கணுமே சாமி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா பகவான் ஆனந்த சுரூபம். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டா இந்த ஜெகத்தை செய்யவில்லை, நிரபேட்சமா இந்த உலகத்தை படைக்கவில்லை. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா சாபேக்ஷோஹி ஈஸ்வரோ விஷமாம் சிருஷ்டிம் நிர்மிமீதே. இந்த உலகத்தை வந்து பகவான் எப்படி படைக்கிறார் அப்படின்னா இண்டிபெண்டா படைக்கல. அவர் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒன்னை சார்ந்திருந்து கொண்டுதான் இந்த உலகத்தை படைக்கின்றார். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாண்டுக்கிய காரிக்கால சொல்ற ஆப்த காமஸ்ய காஸ்பிருகா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அடைஞ்சிட்டாருங்க. எல்லாத்தையும் அடைஞ்சவர் பகவான். பூர்ண காமக ஆப்த காமகன்னு பேரு பகவானுக்கு பேரு. அவருக்கு இந்த உலகத்துல அடைய வேண்டியதுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த சிருஷ்டியை பண்ணணும்? அவரு நம்ம ஏதாவது ஆனந்தமா இருந்தோம் அப்படின்னா மனசு திருப்தியா பரிபூர்ண திருப்தியா இருந்துச்சுன்னா எதையும் பண்ண தோணாது நமக்கு. அதே மாதிரி பகவான் சதா வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த சுரூப்பியா இருக்காரு. அவர் எதுக்கு இந்த உலகத்தை பண்ணணும்? சில பேர் சொல்றாங்க பக்தர்கள்லாம் லீலா மாத்திரம் இதம் ஜெகத்து. பகவான் லீலா பண்றதுக்காக, யோ லீலா எதுக்கு நம்ம பண்ணுவோம்?
ஏதோ ஒரு ஆனந்தத்தை அடையிறதுக்காக தான் லீலாவை பண்றோம், ஒரு பிளே பண்றோம், ஏதாவது கேம் பண்றோம், ஏதாவது மேட்சுக்கு போறோம், நம்ம பார்க்குறோம், இல்லை விளையாடுறோம். இதெல்லாம் பகவான் வந்து சதா ஆனந்த சுரூபமையா இருக்கிறவர். அவர் எதுக்கு ஆனந்தத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்காக இந்த உலகத்தை படைக்கணும்? அப்படி படைச்சிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கேடுகட்ட உலகத்தை படைச்சு விதவிதமான கர்மத்தை படைச்சு டென்ஷன் தானே, ஏகப்பட்ட டென்ஷன் பகவானுக்கு. எவனாவது ஒருத்தன் புத்தி உள்ளவன் பண்ணுவானா? அப்ப பண்ண மாட்டான். அப்ப புத்தி உள்ளவன் ஆனந்த சுரூபமா இருக்கிறவன் இந்த ஜெகத்தை வந்து கண்டிப்பா படைக்கவே முடியாது. அப்ப இந்த பகவான் படைச்சிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒன்னத்தை டிபெண்ட் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை படைக்கிறார். அவருக்கு இந்த படைக்கணும்ன்ற அவசியம் இல்லவே இல்லை. அப்ப எது சுவாமி படைச்சது அப்படின்னு கேள்வி வரும்போது, கிம் அபேட்சத்தை இருச்சேத், அவர் எதை சார்ந்திருந்து கொண்டு இந்த உலகத்தை படைக்கின்றார் அப்படின்னு கேள்வி வரும்போது சொல்லுது, தர்ம அதர்மாவபேட்சத இது வதாமஹா. ஒரே ஒரு கிளியர் தான் சாமி. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜீவர்களுடைய புண்ணியம், ஜீவர்களுடைய பாப்பம், தர்மம் அதர்மம், இதை சார்ந்து இருந்து கொண்டுதான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் இந்த உலகத்தை படைக்கிறார். ஆகையினால் சிருஜ்யமான பிராணி தர்ம அதர்ம அபேக்ஷா விஷமா சிருஷ்டி ரீதி ந அயம் ஈஸ்வரஸ்ய அபராதா. ரொம்ப அற்புதமான பாஷ்யம் இருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆகையினால் இந்த சிருஷ்டி செய்யக்கூடிய லோக்கங்கள் எல்லாம் பிராணிகளுடைய புண்ணிய பாப்பம் தர்ம அதர்மத்தை அனுபவிக்கிறதுக்காக, நம்ம பண்ண கர்மா இருக்குல்ல, அந்த கர்மங்களை எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான இண்டிவிஜுவல் கர்மா. அந்த இண்டிவிஜுவல் கர்மாவை அனுபவிக்கிறதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாத்தி ஆயுள் போகாகா, ஜாத்திய கொடுத்திருக்கு, ஆயுள கொடுத்திருக்கு, நடுவுல இருக்கக்கூடிய சுகதுக்க போகங்களை எல்லாத்தையும் நம்முடைய புண்ணிய பாப்பத்தை வச்சுக்கிட்டு தான் பகவான் என்ன பண்ணியிருக்கார், இந்த கிரியேஷனை பண்ணியிருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல ஏன்பா நீ விஷம அவஸ்தையில பண்ணிருக்கேன்னு கேள்வி கேட்க முடியாது. அவர் உடனே சொல்லுவார், இங்க இருக்க ஜீவர்கள் எல்லாம் விஷமமான கர்மத்தை பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஒரே கர்ம பண்றது இல்லையே, எல்லாம் விதவிதமான கர்மத்தை பண்றோம். பாப்பத்தை வெரைட்டியா பண்றோம், புண்ணியத்தை வெரைட்டியா பண்றோம், நியூட்ரலா இருக்கிறத வெரைட்டியா பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அதை அனுபவிக்கிறதுக்கான லோக்கமும் எப்படி இருக்கணும், விதவிதமா இருக்கு, சமமா இல்லை. அப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கருணாமூர்த்தி இல்லையே அப்படின்னு கேட்டா, அவர் எங்கங்க, கருணாமூர்த்தி தான் அவர் எப்பவுமே. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம பண்ண பாப்பத்துக்கு ஏத்த மாதிரி பாப்பத்தோட பலனை நம்ம அனுபவிக்கிறோம், துக்கத்தை. அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு ஒரு பார்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவான் எப்பவுமே கருணாமூர்த்தி தான். நீங்க அவரை சார்ந்து இருந்தீங்கன்னா அவர் கை தூக்கி விட்டுருவார். யாரெல்லாம் சரணாகதி பண்றாங்களோ என்ன பண்றார், அவர் கை தூக்கி விட்டுறார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து விலகி போக நம்ம என்ன பண்றோம், பாப்பி ஆயிட்டே இருக்கோம், பாப்ப கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், துக்கத்துக்காக திரும்ப பிறந்து துக்கத்தை அனுபவிக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஒரு பார்ட்டும் இல்லை. அப்ப பகவான் மேல வந்து பாத்தீங்கன்னா பிளேம் பண்றத முதல்ல நிப்பாட்டணும். என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஜீவர்களுடைய கர்மத்துக்கு ஏத்த மாதிரி இந்த ஜெகத்தானது படைக்கப்பட்டிருக்கு. அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சாய்ஸும் இல்லை, வெறும் கிரியேட்டர். காசு கொடுத்தா காசுக்கு ஏத்த மாதிரி வஸ்துவை கொடுக்கிற மாதிரி ஒரு ஷாப்கீப்பர் எப்படி பண்றாரோ அதே மாதிரி பகவான் நம்ம பண்ண புண்ணிய பாப்பத்துக்கு ஏத்த மாதிரி கிரியேஷன் பண்றார். இனி எங்கேயாவது சதானந்தஞ்சி உங்களுக்கு தான் சொல்றேன், புலம்பக்கூடாது. ஐயோ சாமி போன் பண்ணாவே வந்து பாத்தீங்கன்னா நேற்று கூட சாமி இப்படி இருக்கு சாமி. இந்த தர்மிகளா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை, இந்த மனசு சென்சிட்டிவ் ஆக ஐயோ இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு புலம்ப ஆரம்பிச்சிருவோம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, இந்த ஜெகத்துக்கு யாரு காரணம்னு கேட்டா நான் தான். இந்த ஜெகத்தியே எப்படி இருக்கு, என்னுடைய கர்மா, என்னுடைய கர்மத்தை அனுபவிக்கிறதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருக்கேன், இந்த ஜெகத்துல பிறந்திருக்கேன். இதுக்கு யாரையும் காரணம் காட்டவே காட்டாதீங்க. யார் மேலையும் எந்த காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பிளேம் பண்ணவே பண்ணாதீங்க. ஈஸ்வரனும் காரணம் இல்லை, இந்த மற்றவங்களும் காரணம், நம்ம பண்ண கர்மா மட்டும் தான் காரணம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்றாரு, ஈஸ்வரஸ்து பரிஜன்யவத்து திரஷ்டவ்யா. அப்ப ஈஸ்வரனை எப்படி சுவாமி பார்க்கணும், ரொம்ப அற்புதமான கான்செப்டை வந்து கொண்டு வரோம். ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படின்னா, பரிஜன்யவத்து திரஷ்டவ்யா. இந்த விஷயத்தை நான் சொல்றதுக்காக தான் உங்களுக்கு வந்தேன். பகவான் எப்படி அப்படின்னா மலை மேகம் மாறிச்சு, கருணாமூர்த்தி. இந்த மலை மேகம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் சமமா தானே மழை பெய்யுது. எனக்கு மட்டுமே பெய்யுது இல்லை உங்களுக்கு பெய்யுதா? ஊர்ல ஃபுல்லா மழை பெய்யுதா?
அப்ப ஊர் ஃபுல்லா மழை பெஞ்சாலும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் நம்ம மனசுல எடுத்துக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா 2 காரணங்கள் நம்ம சொல்றோம் பகவான் இடத்துல. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிமித்த காரணம் அப்படின்னு பேர். பகவான் எப்படி இருக்கார்? நிமித்த காரணமா இருக்கார். நிமித்த காரணம்னா என்ன அர்த்தம்? மழை எல்லாத்துக்கும் பொதுவா தானே பெய்யுது. எல்லாத்துக்கும் எல்லா இதுலயும் வந்து நிலத்திலையும் ஒரே தண்ணி தான் விழுந்துச்சு மலை மேகங்கள்ல இருந்து. பரிஜன்யவத்து திரஷ்டவய யதாகி பரிஜன்யோ. எப்படி மலை மேகமானது மலையானது பிரீஹி யவாதி சிருஷ்டவ் சாதாரணம் காரணம் பவதி. மழை தான் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு காரணம் அப்படின்னா மழை பெஞ்சாதான் என்னது தானியங்கள் நெல்லா இருக்கட்டும் கோதுமையா இருக்கட்டும் எல்லா காய்கறிகளா இருக்கட்டும் எல்லாம் விளையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே காரணம் இது மழை தான். அப்ப மழை வந்து பாத்தீங்கன்னா எல்லா தானியங்களோட உற்பத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதாரண காரணம் பவதி. சாதாரண காரணம், சாமானிய காரணம், அதுக்கு பேரு நிமித்த காரணம் அப்படின்னு பேர். பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா நிமித்தமா இருக்கார். நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. மழைக்கு மட்டும் வந்து இல்ல, வெயில் எடுத்துங்க. உங்களுக்கும் எனக்கு எல்லாத்துக்கும் வெயில் ஒரே மாதிரி தானே இருக்கு. ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா வெயிலா இருக்கார், சூரிய பிரகாசமா இருக்கார், எல்லாத்தையும் பிரகாசிக்கிறார். அப்ப சாமானிய காரணம் பகவான் அது மாதிரி இருக்கார். அதே நேரத்துல பிரீகியவாதி வைஷம்யேது தத்தது பீஜ கத அந்யே அந்யே அந்யா இவ அசாதாரணானி. அவர் எப்படி பெற்றவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஒன்னதான் பெய்யறார். ஆனா பீஜத்தில் இருக்கிற தன்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல. கோதுமை விதை போட்டீங்கன்னா கோதுமை விளையும், அரிசி போட்டீங்க அப்படின்னா நெல்லு போட்டீங்கன்னா நெல்லு விளையும், மாவிதை போட்டா மா விளையும். அப்ப விதவிதமா வந்து பாத்தீங்கன்னா விளையுத சாமி. மழை ஒன்னா பெஞ்சாலும் கூட பீஜத்துக்கு ஏத்த மாதிரி தானே வந்து பாத்தீங்கன்னா விளைச்சல் விதவிதமா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? கோடிக்கணக்கான வெரைட்டியா வந்து பாத்தீங்கன்னா செடிகள் வந்து பாத்தீங்கன்னா முளைக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து மழையா அப்படின்னு எடுத்தா மழை சாதாரண காரணம். பீஜம் தான் என்ன பேர் அப்படின்னா ஒரு பீஜம் உபாதான காரணம்னு பேர். மெட்டீரியல் காஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவர்களுடைய கர்மம், அதான் பீஜம் மாதிரி. அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவர்களுக்கும் மலை மாதிரி சமமா தான் அனுகிரகம் பண்றார். நம்மளுடைய கர்மத்துக்கு ஏத்த மாதிரி பலனானது கிடைக்குது விதவிதமான தானியங்கள் போல. ஆச்சாரிய சொல்லிட்டார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏவம் ஈஸ்வரக, இந்த விதமா ஈஸ்வரனும் கூட சாபேக்ஷத்துவாத் ந வைஷம்ய நைர்கிருண்யாபியாம் துஷ்யதே. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொல்யூட் ஆகிறதே இல்லை. அவரை நீங்க என்ன பண்ண முடியாது. கருணை இல்லாதவர். நான் இப்ப சொன்னதெல்லாம் முதல்ல எடுத்ததெல்லாம் தப்பு, அபச்சாரம், அது மாதிரிலாம் இல்லை. மகா கருணை மூர்த்தி. அதனால அவர் கருணை இல்லாதவர்னு சொல்ல முடியாது. விஷமமா சிருஷ்டியை படைக்கிறார் அப்படின்றதெல்லாம் தூஷணம் பண்ண முடியாது, அவர் தூஷிக்க முடியாது. கதம் புனர் ஏவம் அவகம்யதே, எப்படி நீங்க இதை தெரிஞ்சுக்கிறீங்க? சாபேக்ஷ ஈஸ்வரோ நீச்ச மத்தியம உத்தமம் உத்தமம் சம்சாரம் நிர்மமீத இது. எப்படி சொல்றீங்க? பகவான் படைக்கும் போதே வந்து தேவர்கள், மனுஷங்க, அப்புறம் அனிமல்ஸ், இது மாதிரி 3 விதமான ஆட்களை படைக்கிறாரே. அப்போ கேட்கும்போது சொல்றாரு ததாகி தர்ஷியதி ஸ்ருதி. இதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. கௌஷிதகி பிராமணத்துல வந்து ஒரு கொட்டேஷன் சொல்றாரு. ஏஷகேவ சாது கர்மகார யதி தம் யம் ஏபியோ லோகேபியோ உன்னீயதே ஏஷ உ ஏவம் சாது கர்மகார யதி தம் யம் அதோ நினீஷதே. உள்ள இருந்துகிட்டு பகவான் என்ன பண்றாரு தெரியுங்களா உங்களுக்கு? அந்தர்யாமியா இருக்கார். எனக்குள்ளாரையும் அந்தர்யாமி அவர் தான், உங்களுக்குள்ளாரையும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் அந்தர்யாமி அவர் தான். இந்த அந்தர்யாமி ஈக்குவலா இருந்துகிட்டு இருந்தாலும் இந்த சாஃப்ட்வேர்ல ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிற வாசனைகள் இருக்குல்ல, ஜீவனுடைய கர்மா, ஜீவனுடைய வாசனை. இதுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? கருமாசயம்னு யோக சூத்திரத்துல பேரு. கருமாசயம், கர்மம், வாசனைகள். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பிரகாசம் கரெக்டா காலையில உதயமாகுது. நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து தியானம் பண்றோம். இதே ஒரு ட்ரங்கரா இருந்தாலும் முழிப்பு வந்தாலும் ஒரு கட்டிங் போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு எங்கேயாவது கடை திறந்துருக்கா, எங்கேயாவது பிளாக்ல கிடைக்குமான்னு பார்ப்பான். லைட்டா இருட்டா இருக்கே அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா திருடன் என்ன பண்ணுவான், ஏதாவது திருடுறதுக்கு பார்க்கலாமா அப்படின்னு 3 மணிக்கு ஒருத்தன் வந்து திருடுறாங்க எங்க வீட்டுல. 3 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சதெல்லாம் எடுத்துட்டு போறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 மணிக்கு எந்திரிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். உட்காந்து 3 மணிக்கு எந்திரிச்சா உட்காந்து கண்ண மூடி உட்காந்து. அப்போ என்ன அர்த்தம்?
எல்லாத்துக்கும் பகவான் ஒன்னாதான் இருக்காரு. ஆனா ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் இருக்கு சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறதுலாம் வேற வேறையா இருக்கு. ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறவர் நல்ல ப்ரோக்ராம் பண்ணிருந்துச்சுன்னா நல்ல சாது கர்மத்துல நல்ல கர்மத்துல புண்ணிய கர்மத்துல ஈடுபடுத்துறார். அதே நேரத்துல ஒருத்தன்ட்ட பாப்ப கர்மாக்கள் வாசனைகள் இருந்துச்சு அப்படின்னா பாப்ப கர்மத்தை பண்ண வைக்கிறார். புண்ணியோவை புண்ணியேன கர்மனா பவதி பாப்ப பாப்பேன. பிருகதாரண்யத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்திரம் இருக்கு 3:2:18 சொல்லுது. புண்ணியத்தினால புண்ணிய கர்மத்தை நம்ம பண்றோம். புண்ணிய கர்ம வாசனையினால புண்ணியத்தை பண்றோம். புண்ணியேன புண்ணியோவை கர்மனா பவதி பாப்பேன பாப்ப பாப்பேன. பாப்ப வாசனைகள் பாப்ப கர்மம் இருந்தா பாப்பத்தை நம்ம பண்றோம். பின்னாடி இருக்கிற பகவான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிரகாசமா வந்து பாத்தீங்கன்னா உபதிரஷ்டாச்ச அனுமந்தாச்ச. அவர் எப்படி இருக்காரு அப்படின்னா, நான் திருடலான்னு நினைக்கிறேன், நல்லா திருடு. நான் வந்து பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனம் பண்ணலான்னு நினைக்கிறேன், நல்லா பண்ணு. நான் தியானம் பண்ணலான்னு நினைக்கிறேன், நல்லா பண்ணு. நான் அன்னதானம் பண்ணலான்னு நினைக்கிறேன், நல்லா பண்ணு. அப்ப பகவான் வந்து உள்ள எப்படி தெரியுங்களா இருக்கார்? அவர் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லது கெட்டது எதை பண்றதா இருந்தாலும் அனுமோதனம் பண்றவர் தான் பகவான். அப்ப சாஃப்ட்வேரை தான் நம்ம மாத்தணும் மொழிய என்ன பண்ணணும்? பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஈக்குவலா தான் இருக்கார். அவர் வெறும் சாதாரண காரணம். விசேஷ காரணம் எது அப்படின்னா நம்மளுடைய கர்மாவும் நம்மளுடைய வாசனைகளும் தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யகம். கீதாலேயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருக்கோம். 4:1 வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு. 4:1 5:1 தெரியும். ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யகம். யார் யார் வந்து பாத்தீங்கன்னா எப்படி 7:1 நினைக்கிறேன். 7:1 ஸ்லோகமே எப்படி வராது. 4:11 சரி 4:11. அப்ப பகவானை வந்து பாத்தீங்கன்னா யார் யார் ஏ யதாமாம் பிரபத்யந்தே, பகவானை நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிறோமோ, பகவானை நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி சரணாகதி பண்றோமோ, எப்படி உபாசிக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கின்ற. காசுக்கு ஏத்த தோசை மனசுல எப்பவுமே மனசு வச்சுக்கீங்க. கலோக்கியலா பேசணும்னா காசுக்கு ஏத்த தோசை. கல் தோசைக்கு ஒரு ரேட்டு, நெய் ரோஸ்டுக்கு ஒரு ரேட்டு, மசால் தோசைக்கு ஒரு ரேட்டு. இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கிற மாதிரி நம்ம பகவானுக்கு என்ன விலை கொடுத்து பகவானை எப்படி நம்ம வந்து உபாசிக்கிறோமோ, எப்படி பிரீத்தி பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரியே ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்த சம்பந்தமும் இல்லை. இப்ப நமக்கு நல்ல ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்துருங்க. பகவானுக்கும் இந்த உலகம் இப்படி இருக்கேன்றதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப எது சம்பந்தம்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மொத்த ஜகத்தும் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்ம பலன். எடுத்து ஈஷாவாசியத்துல வந்து ஆரம்பிக்கும் போதே சொல்வார், இந்த ஜகத்துக்கு எது காரணம் அப்படின்னா ஜீவர்களுடைய கர்மா. சாமி முதல்ல ஜீவர்களுடைய கர்மாவா இல்ல முதல்ல ஜெகத்தா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜெகத்து வந்ததுக்கு பிறகுதானே கர்மா பண்ண முடியும். ஜெகத்து வந்தாதான் கர்மா, கர்மா பண்ணதுனால ஜெகத்து. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? விதை முதல்லையா இல்ல செடி முதல்லையா, கோழி முதல்லையா இல்ல குஞ்சு முதல்லையா, முட்டை முதல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது பீஜ அங்குர நியாயம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். ஒன்ன ஆசிரியம் பண்ணது. இது எது ஸ்டார்டிங்னு யாருக்குமே தெரியாது. ஏன் சுவாமி? முதல்ல ஜீவர்கள் பிறந்து கர்மத்தை பண்ணி இந்த திரும்ப ஜெகத்து உண்டாச்சா இல்ல ஜெகத்து உண்டாயி ஜீவர்கள் கர்ம பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டும் யாரும் நிர்ணயம் பண்ண முடியாது. இதுக்கு பேர் காரண காரியவாதம் அப்படின்னு பேர். அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். பகவான் மலைமேகம் மாதிரி, பகவான் சூரிய பிரகாசம் மாதிரி எல்லாத்துக்கும் அவர் ஈக்குவலா தான் அனுகிரகம் பண்றார். இங்க அனுபவிக்கிற எல்லா விஷயங்களுக்கும் காரணம் ஜீவர்களுடைய கர்மா. இந்த கர்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டிக்கு காரணம். இததான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம். கர்மம்னா என்ன சுவாமி அப்படின்னு வரும்போது சொல்றாரு, பூத்த பவ உத்பவ கரஹா. நான் ஏன் பிறந்தேன்? கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக. இந்த ஜெகத்து ஏன் இப்படி இருக்கு? நம்ம எல்லா ஜீவர்களும் அனுபவிக்கிறதுக்காக, சமஷ்டி கர்மத்தோட பலனை அனுபவிக்கிறதுக்காக இந்த ஜெகத் இந்த விதமா இருக்கு. ஏன் சொர்க்கம் வந்து ஆனந்தமா இருக்கு? புண்ணியம் பண்ணவங்களுக்காக ஒரு லோகம் பண்ணப்பட்டிருக்கு. கன்சியூமருக்கு ஏத்த மாதிரி ஒரு லோகம், அது புண்ணிய ஆத்மாக்கள் இருக்கிறது. ஏன் அனிமல்ஸ் எல்லாம் பிறந்து துக்கப்படுது? அதோட கர்மா. அப்ப கர்மத்துக்கு ஏத்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா லோகம் படைக்கப்பட்டிருக்கு. அந்த கர்மம் தான் யஜ்யம்னு பேரு சொல்லியாச்சு. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இப்போ கான்செப்ட் இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இதுக்கு அடுத்தது வந்துருங்க அதிபூத்தம். ஏன்னா இந்த கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா பூத்தபவ உத்பவ கரகன் இருக்குல்ல, அதுக்காக தான் நான் இவ்வளவு சொல்றேன். நான் ஜீவன் படைச்சா இந்த கர்மம் காரணமா இல்ல ஈஸ்வரன் காரணமானு கேள்வி வரும். இந்த ஜகத்துக்கு காரணம் ஈஸ்வரனா இல்ல கர்மமா அப்படின்னு. அப்ப என்ன பண்ணணும், ரெண்டும் காரணம். ஒண்ணுக்கு பேரு சாதாரண காரணம், ஈஸ்வரன் சாதாரண காரணம் மலை மாதிரி. அதுக்கப்புறம் விசேஷ காரணம் நம்மளுடைய ஜீவர்களுடைய கர்மா எப்படி பீஜம் மாதிரி. இந்த ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு பூத்த பவ உத்பவ கரோ விசர்க கர்ம சங்கீதக அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 4வது ஸ்லோகம். அதிபூதம் க்ஷரோ பாவஹ புருஷஸ்சாதி தெய்வதம். அதிபூதம் க்ஷரோ பாவஹ புருஷஸ்சாதி தெய்வதம். அதியஜ்ஞோஹமேவாத்ர அதியஜ்ஞோஹமேவாத்ர தேஹே தேஹபிருதாம் வர. தேஹோ தேஹே தேஹபிருதாம் வர. அதிபூதம் க்ஷரோபாவஹ. முதல்ல வந்து அத்தியாத்மம் சொல்லியாச்சு. அத்தியாத்மம்னா நம்ம மனசுல என்ன புரிஞ்சுக்கணும், நான் யாரு, பிரம்மத்தோட சுபாவம் அத்தியாத்மம். எனக்குள்ளார இது ரொம்ப முக்கியம். நான் திரும்ப திரும்ப எம்பசைஸ் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பிரம்மமா இருக்கேன்னு உட்கார்ந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா பகவானை தேட வேணாம். உள்ளுக்குள்ளார நானே பகவானா, சத்தியம் ஞானம் அனந்தமா பகவான் நானா இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிந்திக்கிச்சிங்கன்னா, உட்கார்ந்து குவைட்டா உட்கார்ந்து பண்ணீங்கன்னா மனசு பரிபூர்ணமாகும். நான் ஜீவனு எப்பெல்லாம் நினைக்கிறோமோ, நான் வேற பகவான் வேறன்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் துக்கத்தை தான் இது பண்ணும். இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா பாப்பத்திலேயே போகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணுங்க, பகவான் நானாதான் இருக்கேன் அப்படின்றதுதான் அத்தியாத்மம். அப்புறம் அதி தெய்வம்னா என்ன சுவாமி, அதிபூத்தம்னா என்ன சுவாமி? அதிபூத்தம் அப்படின்னா இந்த வெளியில இருக்கிற பஞ்சபூத்தங்கள் இருக்குல்ல, பூத்தம் அதிகிருத்திய அதிபூத்தம். பஞ்சபூத்தங்களை ஆதாரமா வச்சுக்கிட்டு எதையெல்லாம் நம்ம பாக்குறோமோ அதுக்கு எல்லாத்துக்கும் பேரு அதிபூத்தம் அப்படின்னு பேரு. இந்த அதிபூத்தம் என்ன சுவாமி அப்படின்னா க்ஷரோ, நாசமாக கூடியது. க்ஷரோ பாவகா, எதெல்லாம் இந்த உலகத்துல நாசத்தை அடைகின்றதோ அது எல்லாத்துக்கும் பேரு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிபூத்தம் அப்படின்னு பேரு. அத்தியாத்மம் நாசமாகுமா? அத்தியாத்மம் நாசமாகாது. ஏன்னா அதுதான் அக்ஷர பிரம்மம். அப்ப நான் சொல்றது நாசமாகாதது, அக்ஷர பிரம்மமா இருக்கிறது. அப்ப அதிபூத்தம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா சதா நாசத்தை அடையக்கூடியது. நானை தவிர்த்துட்டு இந்த உலகத்துல இருக்கிற சர்வமும் என்னாகும், நாசத்தை அடையும். ஏன் அப்படின்னா இது எல்லாம் பாஞ்ச பௌத்திகம். அதனால வந்து பாத்தீங்கன்னா க்ஷரோபாவக அதிபூத்தக அதிபூத்தம். அதுக்கப்புறம் புருஷன் ஒருத்தர் இருக்காரு சுவாமி, அவர் என்னது, புருஷஸ்ச அதிதெய்வதம். புருஷன் அப்படின்னா ஆத்மாக்கு பேர் அதிதெய்வதம். ஈஸ்வரன் இருக்குல்ல, அந்த ஈஸ்வரனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அதிதெய்வதம். இந்த இடத்துல புருஷனா எதை சுவாமி எடுக்கணும் அப்படின்னா நம்ம கிளியரா இது பண்ணிக்கணும், ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு போட்டுக்கணும். ஆச்சாரியரோட பாஷ்யத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த புருஷன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு தான் எழுதியிருக்காரு. ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னா என்ன அர்த்தம், சர்வ தேவதைகளோட சொரூபம் ஹிரண்ய கர்ப்ப தேவதா. பாஷ்யத்தை எடுத்து பாத்தீங்க உங்களுக்கு புரிஞ்சிடும். எல்லா தேவதைகளுடைய சுரூபமா இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஹிரண்ய கர்ப்பர் விதக்த சாக்கல்யர் அப்படின்னு ஒருத்தர். யாக்கியவல்கிய மகரிஷிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா போய் கேட்கிறேன். நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஈஷாவாசியத்தை எழுதியிருக்கேன், இது முக்கியமானது. அவர் கேட்கிறார் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவதைகள் எத்தனை அப்படின்னு கேட்கும்போது நம்ம சொல்றோம்ல 30 முக்கோடி தேவர்கள் சொல்றோம். 30 முக்கோடி தேவர்கள், 33 கோடி தேவதைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல முக்கியமானது எது அப்படின்னு வரும்போது அவர் கேட்கும் போது யாக்கியவல்கியர் சொல்றாரு 33 தேவதைகள் அப்படின்னு சொல்றாரு. துவாதச ஆதித்யர்கள், ஏகாதச ருத்ரர்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஷ்ட வசுக்கள், இதெல்லாம் இந்திரன், சொர்க்கம், இது மாதிரி வரிசையா 33 என்றார். இதுல எது பிரதானம் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டு 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 கடைசியில வரும்போது என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகோ தேவதா, ஒரே ஒரு தேவதை தான், ஏகோ தேவதா பிராணோ தேவதா அப்படின்னு கம்ப்ளீட் பண்றார். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எது தேவதை சுவாமி அப்படின்னா பிருகதாரண்யத்துல ரொம்ப பிரசித்தமான பிரகரணம் இது, விதக்த சாக்கல்யரோட பிராமணம். அதுல சொல்றார் ஏகோ தேவதா பிராணோ தேவதா. இந்த பிராணனோட விஸ்தாரம் தான் 33 கோடி தேவதைகளா விஸ்தாரமாயிருக்கு. நான் அதனால தான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரதானத்துக்கு வந்துருங்க. வேதாந்தம் படிக்காத வரைக்கும்
உங்களுக்கு நிறைய தேவதைகள் இருக்கலாம். அப்போ எல்லா தேவதைகளையும் ஒண்ணு கூட்டி இது பண்ணீங்க அப்படின்னா, நான் திரும்ப திரும்ப சந்தியாவந்தனத்துல ஒரு மந்திரம் சொல்றோம். எல்லாம் முடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, ஆகாசாத் பதித்தம் தோயம் யதா கச்சதி சாகரக. எப்படி ஆகாசத்துல இருந்து பெஞ்ச மழையானது விழுந்த மாத்திரத்துல என்ன பண்ணுது, கங்கா, யமுனா, நர்மதா, கோதாவரி, சரஸ்வதி அப்படின்னு பல நாமங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேர் எடுத்துக்கிட்டு வந்து கடைசியில எங்க போய் முடியுது, சமுத்திரத்துல போய் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாயிடுது. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரதிகச்சதி. எல்லா தேவதைகளுக்கும் விநாயகர், முருகர், அது இதுன்னு ஏகப்பட்ட தேவதைகளை வேணா இது பண்ணுங்க. இன்னைக்கு காலையில ஒரு ஜோசியர் நான் இப்போ ரேண்டமா பார்க்கும்போது ஏதோ சொல்றாரு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சியை கும்பிடுங்கன்னு ஒரு ஜோசியர் சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ஏரியால எது ஃபெமிலியரா இருக்கோ அதுதான் சொல்றது. ஒருத்தர் சமயபுரம் மாரியம்மன்ட்ட போய் கும்பிடுங்க, அதுதான் உங்க தேவதை, உங்களுக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா இல்ல திருச்செந்தூர் போங்க, உங்களுக்கு அதுதான் பெஸ்ட் அப்படின்றாரு. இன்னொருத்தர் இல்ல திருப்பதி போங்க. இப்ப எனக்கு தலை பிச்சுக்குது, என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க போய் நிக்கிறது. ஏன்னா ஒரு 10 ஜோசியரோட யூடியூப்ல எடுத்து பாருங்க, உங்க ராசி என்னன்னு, உங்க ராசி என்னன்னு இதுக்கு என்ன சொல்றாங்கன்னு 10 பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க எந்த தேவதா ரூபத்துல இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருப்பாங்களோ அந்த தேவதையை வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எங்க போய் முடிய போகுது யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த தசை நடந்தா இந்த தேவதை கும்பிடுங்க, அந்த தசை நடந்தா அந்த தேவதை கும்பிடுங்க, யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளியர் விஷன் இல்லவே இல்லை. அப்ப சாஸ்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரதிகச்சதி. எல்லா தேவதைகளுடைய நமஸ்காரமும் எப்படி நதிகள் எல்லாம் சமுத்திரத்துல போய் ஒண்ணு கலக்குதோ அது மாதிரி கேசவன் இடத்துல ஒன்று கலக்கின்றன. அப்ப தேவதையை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிராண தத்துவத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும். பிராணனுடைய விதவிதமான ரூபங்கள் தான், சக்தி பிரபாவம் தான் எல்லா தேவதைகளும். அப்ப அதிதெய்வத்தம் அப்படின்னா தேவத்தைய ஆதாரமா வச்சுக்கிட்டு எந்த தேவதை வேணா இருக்கட்டும், தேவத்தை ஆதாரமா வச்சுக்கிட்டு இருக்கிறவர் யாரு அப்படின்னா அந்த ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேர். ஹிரண்ய கர்ப்பருக்கு பேர் தான் சூத்ராத்மான்னு பேரு. ஹிரண்ய கர்ப்பருக்கு பேர் தான் விஷ்ணு பகவான் நமோ சொல்றோம். அவர் தான் சர்வ தேவதைகளோட சுரூபம். அவர் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா புருஷஸ்ச அதிதெய்வதம். புருஷன் அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர். அந்த ஹிரண்ய கர்ப்பர் ஆதித்ய மண்டலத்துக்குள்ளார இருக்கிறவர். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மபல தாத்தாவா இருக்கார். அவர்தான் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாத்துக்கும் அவங்க கர்மங்களை பிரிச்சு கொடுக்கிறார். நீ காலையில உதயமாகணும், சாயந்தரம் மறையணும், நீ மலையே நீ வந்து இந்த ருத்துக்கள்ல பெய்யணும், நீ வந்து பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை பண்ணணும் அந்த காரியத்தை பண்ணணும்னு எல்லாத்துக்கும் அவங்க கர்மத்தை பிரிச்சு கொடுக்கிறவர் அந்த ஹிரண்ய கர்ப்பர். அவர் தான் எல்லா தேவதைகளுடைய சுரூபம். அதுதான் அதிதெய்வத்தம் அப்படின்னு பேர். ஆயிடுச்சா? இதுக்கு அப்புறம் அதியஜ்யம்னா என்னது ஆச்சாரிய சொல்றாரு, அதியஜ்யம் அகமேவ. இந்த பரமாத்மா இருக்காரே, பகவான் இருக்காரே, ஸ்ரீகிருஷ்ணர், அவர் சொல்றார் நான் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கேன், அதியஜ்யமா இருக்கின்றேன். ரொம்ப முக்கியமானது இது. யஜ்யம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்கும்போது அது அந்த யஜ்யமா எப்படி இருக்காரு, எத்தனை கேள்வி வந்துருச்சு. அதிபூத்த அத்தியாத்மம் வந்தாச்சு, சுத்த பிரம்மம் தான் எனக்குள்ளார நானா இருக்கிறது, அது அத்தியாத்மம். அதிபூத்தம்னா என்னது, எதெல்லாம் பஞ்சபூத்தங்களோட இதா நஷ்டமாகக்கூடியதா நாசமாகக்கூடியதா இருக்கோ அது எல்லாம் இந்த தேகத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் அதிபூத்தம்னு பேரு. அதுக்கப்புறம் அதிதெய்வத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம், பிராண தத்துவமா ஹிரண்ய கர்ப்ப தத்துவமா இருக்கிறது தான் புருஷனுக்கு பேர் தான் அதிதெய்வத்தம். மூணாச்சு. கருமம்னா என்ன சொல்லிட்டோம், ஜீவர்களுடைய உற்பத்திக்கு இந்த ஜெகத்தோட உற்பத்திக்கு எது காரணமா இருக்கோ அது கருமம் சொல்லியாச்சு. பிரம்மம்னா சொல்லிட்டோம், அதுதான் அக்ஷரம் பரமம் பிரம்மம். அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது அதியஜ்யம்னா என்ன அப்படின்னா, அதியஜ்யம்னா பகவானுக்கு பேர் தான் அதியஜ்யம். அதியஜ்யம்னா அர்த்தம் யஜ்யத்தை ஆதாரமா கொண்டு இருக்கிறவர். இந்த உலகத்துல யஜ்யம்னா என்ன சுவாமி அப்படின்னா, யஜ்யத்துக்கு அர்த்தமே வந்து கர்மம்னு எடுத்துக்கங்க. அப்போ எந்த கர்மங்கள்லாம் இருக்கோ அந்த கர்மமா வந்து பாத்தீங்கன்னா யாரு இருக்காரு அப்படின்னா அதியஜ்யமா அகமேவ. நான் அதனால்தான் நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் ரொம்ப என்னோட ஆச்சாரியார் சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னா, ஈஸ்வரன் நாமமா இருக்கார், சர்வநாமமும் அவர் தான், சர்வ ரூபமும் அவர் தான். முக்கியமா அவர் அடையறதுக்கு என்ன வேணும் தெரியுங்களா, அவர் கர்ம ரூபியா இருக்கார், யஜ்ய ரூபியா இருக்கார். அப்போ ஒரு காரியம் நீங்க பண்ணும் போதும் அந்த காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோ இருக்கார், கர்மம் ஈஸ்வரன் அப்படின்னு பாவிக்கிறது. எந்த கர்மம் பண்ணினாலும் அந்த கர்மஸ்வரூபமா அதியஜ்யம்னு பேரு. கர்மத்துக்கு என்ன பேரு, அதியஜ்யம்னு பேரு.
அந்த அதியஜமா பகவான் தான் இருக்கின்றார். எங்க இருக்கார் சுவாமி? அவரு எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்துல பாத்தீங்கன்னா நடக்கிற எல்லா கர்மமாவும் அத்திர தேகே தேக பிரதாம்பர, தேகத்தை தாங்கியவர்களில் உயர்ந்தவனே அர்ஜுனா, இந்த தேகத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த கர்மரூபியா இருக்கிற பகவான் இருக்கார். நான் பேசுறேன், நான் கண் அமைக்கிறேன், நான் சுவாசிக்கிறேன், நான் சாப்பிடுறேன், நடக்கிறேன், போறேன், வரேன், எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா பகவான் பாத்தீங்கன்னா கர்மரூபியா இருந்துகிட்டு அதியஜமா இருந்துகிட்டு இதெல்லாத்தையும் பண்றார். அப்ப என்ன அர்த்தமாகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதியஜம்னா பகவான் தான் அதியஜம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4வது ஸ்லோகம் முடிஞ்சு. இதோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸும் முடிஞ்சிருக்கும். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி மிச்சம் இருக்கிறது. என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலம் பிரயாண காலத்துல பாத்தீங்கன்னா உன்னை எப்படி அறியறது அப்படின்னு கேள்வி. இத்தனை விதமா இருக்காரு. நீ தான் பாத்தீங்கன்னா பிரம்மமா இருக்க, நீ தான் உள்ளுக்குள்ளார நானா இருக்க, நீ தான் பாத்தீங்க அப்படின்னா அதி தெய்வத்தமா பிராண ரூபத்துல இருக்க, நீ தான் பாத்தீங்கன்னா அதி யஜ்ஞமா கர்ம ரூபமா இருக்க. இத்தனையும் சொன்னதுக்கு பிறகு நான் உன்னை எப்படி நினைக்கிறது? மரண காலம் வருது அப்படின்னா உடனே நான் எப்படி நினைக்கிறது அப்படின்னு கேள்வி இருக்கு. அதை நம்ம நாளைக்கு பார்க்கணும். அப்ப இனிமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த விஷயத்துக்கும் யாரையும் பிளேம் பண்ணாதீங்க. நீ தான் ஒன்னால தான் இப்படி ஆயிப்போச்சு, அவரால் தான் இப்படி ஆயிப்போச்சு, இவரால் தான் அப்படி ஆயிப்போச்சு, இது மாதிரி எந்த விஷயங்களையும் பாத்தீங்கன்னா பேசவே பேசாதீங்க. ஜீவர்களுடைய கர்மா, அதுக்கு ஏத்த மாதிரி பகவான் இதை கிரியேட் பண்ணியிருக்கார். நம்ம காரணம் பாத்தீங்கன்னா எந்த இது நடந்தாலும் நான் காரணம். ஏன் இவ்வளவு பொல்யூஷனா இருக்கு? என்னுடைய கர்மா, நான் இங்க பிறந்திருக்கேன், என்னுடைய கர்மா, என்னுடைய கர்மா. அப்ப பாத்தீங்கன்னா கர்மாவை பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய பண்ணது தத்தம் கர்மமே கட்டளைக்கண் தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அப்ப இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா மொத்த ஜெகத்துக்கும் காரணம் ஜீவருடைய கர்மா. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எனக்குள்ளார பகவான் கர்மரூபியா இருக்கார், எனக்குள்ளார நானா இருக்கார். அப்ப பாத்தீங்கன்னா நானா இருக்கிறது சுத்த சைத்தன்யம், அதே நேரத்துல புருஷனா இருக்கிறது அந்த ஹிரண்ய கர்ப்பர், சமஷ்டி புத்தி, சமஷ்டி பிராணன், சமஷ்டி மனசு. அந்த மூணும் பாத்தீங்கன்னா பகவான் தான் இருக்கார், புருஷனா இருக்கார். கர்மமா அதியஜமா பகவான் தான் இருக்கார். நான் பண்ற எல்லா கர்மங்களும் பகவான் தான். அப்படி நல்லா கொண்டு கூட்டி அர்த்தம் பண்ணினீங்க அப்படின்னா எந்த மர்மரிங்கும் இருக்காது. புலம்பல்லாம நம்ம நிம்மதியா இருக்கணும். எப்படி நினைக்கணும் பகவான நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. ஓம் நாராயண நாராயண. காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயண நாராயண. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். இந்த விஷயம் போன இதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறது. ஞானம் விஞ்ஞானம், ஞானம் விஞ்ஞானம். வெறும் ஞானத்தை எடுத்துக்கிட்டு போறது இல்லை, ஞானத்தை பாத்தீங்கன்னா அனுபூதியும் நம்மளால பண்ண முடியும். அப்ப பண்ணும்போது நான் என்னோட சுவாசம் பகவானா இருக்கார், என்னுடைய புத்தி அவரா இருக்கார், என்னுடைய மனசு அவரா இருக்கார், நான் பண்ற எல்லா கர்மமும் பாத்தீங்கன்னா அவர் தான். பின்னாடி அவர் எப்படி இருக்கார்? சாதாரண காரணமா இருக்கார். நம்ம பண்ற கர்மாக்கள்லாம் விதவிதமா ஏன் பண்றோம்? நம்மள்ட்ட இருக்கிற சாஃப்ட்வேர்ல என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கர்மங்கள் விதவிதமா பண்றோம், விதவிதமா அனுபவிக்கிறோம். பின்னாடி பகவான் எப்படி இருக்கார்? சமம் பஷ்யன்னி சர்வத்திர. பகவான் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் சமமா இருக்கார், வெறும் அந்தர்யாமியா உள்ள இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கிட்டு மெதுவா ஏகாந்தமா உட்காரும் போதெல்லாம் இது போகணும், இது உள்ளுக்குள்ளார போகணும். இந்த விஷயங்கள்லாம் உள்ள போச்சுன்னா நல்ல திருடம் வர ஆரம்பிச்சோம். எதுக்கும் கலங்க மாட்டோம். நம்ம எதுக்காக கலங்கி போறது? ஒன்னும் ஆக போகுது இல்லையா? தேகம் க்ஷரோபாவக, தேகம், இந்த உலகம் எல்லாம் நஷ்டமாயி போகுது. சதானந்தா என்கிட்ட கேட்கும்போது நான் அடிக்கடி தான் சொல்றது, இப்படிதான் இருக்கும், இப்படிதான் ஆகும், இப்படிதான் இருக்கும். லோக்கம்னா இப்படிதான் இருக்கும், நஷ்டமாகும், எல்லாம் கெட்டு போகும். எது கெட்டு போகாது? ஒரே ஒரு வஸ்து மட்டும் தான் கெட்டு போகாது, நாசம் இல்லாது. நான் அந்த நானா யார் இருக்கா? பிரம்மம் இருக்கு. சிம்பிள், ரொம்ப இது. அதனால எதை குறிச்சும் கவலையே படாதீங்க, எது நடந்தாலும் உதாசீனப்படுத்துங்க. அப்படிதான் இருக்கும். ஒரு வார்த்தை எப்பவுமே இது பண்ணீங்க,
ஹமேசா ஐசாய் ஓத்த என்னோட குருநாதர் சொல்றது. எப்பவும் இப்படிதான் இருக்கும் இந்த உலகம், எப்பவுமே இப்படிதான். இந்த தேகத்தை இப்படி ஆச்சாம தேகம்னா இப்படிதான் இருக்கும். ஏன் அப்படின்னா க்ஷரோபாவக, எல்லாத்தையும் நாசமாகக்கூடியது. பஞ்சபூத்தங்களை இது பண்ணி இருக்கிறது எல்லாம் நாசமாக போகும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏதாவது நடந்துச்சு, கர்மா அப்படிதான் நடக்கும். கர்ம பலன் அனுபவிக்கிறதுக்கு இப்படிதான் நடக்கும். மரணமா இருக்கட்டும், பிறப்பா இருக்கட்டும், எந்த சுக துக்கமா இருக்கட்டும், எதா இருந்தாலும் கர்மத்தோட பலன் அப்படிதான் இருக்கும். அப்ப என்ன பண்றது அப்படின்னா மனசு வந்து ரொம்ப வித்தேத்தியா இருந்துக்கலாம். விட்டேத்தியா இருந்துகிட்டு எல்லாத்தையும் தூக்கி 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 ஒரு 4-5 பாஸ்கெட்டை வச்சுட்டு அதுக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்க. அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். போட்டு நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. புலம்பல்லாம் தூக்கி போடு. ஒரு புலம்பலுக்கு ஒரு மண்ணாங்கட்டிக்கு ஒன்றும் தேவையில்லை. நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு.